கர்த்தருடைய மகிமை நிறைந்த கிருபை நிறைந்த பிரசன்னத்தை உணர்ந்த தெய்வ பிள்ளைகளாக அவருடைய முகத்தை நோக்கி பார்த்து துதியோடும் ஸ்தோத்திரத்தோடும் இந்த ஆராதனையை நாம் ஆரம்பிக்க போகிறோம். ஸ்தோத்திரம். நிர்மூலமாகாதிருப்பது உந்தன் கிருபை, முடிவே இல்லாதது உந்தன் மனதுருக்கம். நிர்மூலமாகாதிருப்பது உந்தன் கிருபை, முடிவே இல்லாதது உந்தன் மனதுருக்கம். கிருபை கிருபை மாறாத கிருபை, கிருபை கிருபை மாறாத கிருபை. கிருபையினாலே ரட்சித்தீரே, நீதிமானாக மாற்றினீரே. கிருபையினாலே ரட்சித்தீரே, நீதிமானாக மாற்றினீரே. உயிர்த்தெழச் செய்தீர், கிறிஸ்துவோடே கூட உன்னதங்களிலே அமரச் செய்தீர். உயிர்த்தெழச் செய்தீர், கிறிஸ்துவோடே கூட உன்னதங்களிலே அமரச் செய்தீர். கிருபை கிருபை மாறாத கிருபை, கிருபை கிருபை மாறாத கிருபை. தேவனின் பலத்த சத்துவத்தாலே நற்செய்தி அறிவிக்கும் திருத்தொண்டனானே. தேவனின் பலத்த சத்துவத்தாலே நற்செய்தி அறிவிக்கும் திருத்தொண்டனானே. கிறிஸ்து இயேசுவின் அளவற்ற செல்வத்தை அறிவிக்கின்றேன் நான் கிருபையினால். கிறிஸ்து இயேசுவின் அளவற்ற செல்வத்தை அறிவிக்கின்றேன் நான் கிருபையினால். கிருபை கிருபை மாறாத கிருபை, கிருபை கிருபை மாறாத கிருபை. நிர்மூலமாகாதிருப்பது உந்தன் கிருபை, முடிவே இல்லாதது உந்தன் மனதுருக்கம். கிருபை கிருபை மாறாத கிருபை, கிருபை கிருபை மாறாத கிருபை. கிருபை மாறாத கிருபை, நிர்மூலமாகாதிருப்பது உந்தன் கிருபை. உணர்ந்து சொல்லுங்க,
முடிவே இல்லாதது உந்தன் மனதுருக்கம் கிருபை கிருபை மாறாத கிருபை கிருபை சொல்லுவோம் கிருபை மாறாத கிருபை கர்த்தருடைய கிருபைக்கு கர்த்தருடைய கிருபையின் பிரசன்னத்தில் எங்களை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம், ஒப்பு கொடுக்கிறோம். இந்த மாலை வேளையிலும் இந்த ஆராதனையை என் ஆண்டவர் நீர் கிருபையாய் பொருட்படுத்திக் கொள்ளும். தேவகரம், தேவ சமூகம், தேவ பிரசன்னம் தொடர்ந்து ஆண்டவரே எங்களை ஆளுகை செய்யட்டும். வரவேண்டிய பிள்ளைகளை கொண்டு வாரும். வந்திருக்கிற பிள்ளைகளை விடுதலையோடு கூட உம்மை ஆராதிக்க, உம்மை மகிமைப்படுத்த கிருபை தந்து நடத்தும். தேவ பிரசன்னம் ஒன்றே இந்த ஆலயத்தில் ஆண்டவரே, அழகிய பிரசன்னம் முற்றிலும் முழுவதும் ஒவ்வொருவருடைய ஆவி ஆத்மா சரீரத்தையும் ஆட்கொண்டு மேற்கொண்டு நடத்தட்டும். உம்மை துதிக்க முடியாதபடி, உம்மை ஆராதிக்க முடியாதபடி தடுத்தாட்டுகிற வல்லமைகள், தடுத்தாட்டுகிற சத்துருவினுடைய கிரிகைகள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அவைகள் எல்லாம் முற்றிலும் முழுவதும் அழிக்கப்பட்டு போவதாக சொல்லி ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய மகிமை நிறைந்த கிருபை நிறைந்த பிரசன்னத்தில் ஒப்பு கொடுக்கிறோம், அர்ப்பணிக்கிறோம். தொடர்ந்து முடிய சமூகமுடைய பிரசன்னம் ஆளுகை செய்யட்டும், ஆண்டு நடத்தட்டும். துதி கன மகிமை எல்லாம் உமக்கே நாங்கள் செலுத்துகிறோம். நீர் பெருகவும் நாங்கள் சிறுகவும், இந்த நாளிலே உம்முடைய வார்த்தையினால் நாங்கள் பலப்படவும், கர்த்தருடைய வார்த்தை வசனத்தினால் நாங்கள் சிறப்படவும் ஆண்டவரே ஒவ்வொருவருக்கும் கிருபை தருவீராக. ஆன்லைன் மூலமாக இந்த ஆராதனையில் கலந்து கொண்டிருக்கிற நம்முடைய அன்பு பிள்ளைகளோடு கூட கர்த்தர் பேசுகிற ஆராதனையாக இந்த ஆராதனை இருக்கட்டும். கிருபைக்கு ஒப்பு கொடுக்கிறோம் இயேசு இரட்சகருடைய நாமத்தில் பிதாவே, ஆமென், 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 ஆமென். அல்லேலூயா. ஒரு பாடலை பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த போகிறோம். நம் இயேசு நல்லவர், அவர் ஒருபோதும் நம்மை கைவிடாதவர், ஒரு நாளும் நம்மை விட்டு விலகிடாதவர். பாடுவோமா? க்ளோரி, க்ளோரி. நம் இயேசு நல்லவர், ஒருபோதும் கைவிடா, ஒரு நாளும் விலகிடா. நம் இயேசு நல்லவர், ஒருபோதும் கைவிடா, ஒரு நாளும் விலகிடா. ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மீதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மீதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். அதிசயமானவர் ஆறுதல் தருகிறார், அதிசயமானவர் ஆறுதல் தருகிறார். சர்வ வல்லவர் இயேசு, சர்வ வல்லவர் சமாதானம் தருகிறார், நமக்கு சமாதானம் தருகிறார். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மீதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மீதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். கண்ணீரை காண்கின்றார், கதறலை கேட்கிறார். கண்ணீரை காண்கிறார், கதறலை கேட்கிறார். வேதனை அறிகிறார், வேதனை அறிகிறார். விடுதலை தருகிறார். இன்று இப்பொழுது உங்களுக்கு விடுதலை தருகிறார். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மீதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மீதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம்.
நமக்குண்டு, எதற்கும் பயம் இல்லை. எதிர்காலம் நமக்குண்டு, கரங்களை தட்டி எதற்கும் பயம் இல்லை. அதிகாரம் கையிலே, அதிகாரம் கையிலே, அதிகாரம் கையிலே. ஆளுவோம் தேசத்தை, நாம் ஆளுவோம் தேசத்தை. ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். நொறுங்குண்ட நெஞ்சமே நோக்கிடு இயேசுவை. நொறுங்குண்ட நெஞ்சமே நோக்கிடு இயேசுவை. கூப்பிடு உண்மையாய், கூப்பிடு உண்மையாய், கூப்பிடு உண்மையாய். குறையெல்லாம் நீக்குவார், உன் குறையெல்லாம் நீக்குவார். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஆமென், ஆமென். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். நம் இயேசு நல்லவர், ஒருபோதும் கைவிடா, ஒரு நாளும் விலகிடா. நம் இயேசு நல்லவர், ஒருபோதும் கைவிடா, ஒரு நாளும் விலகிடா. ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஆமென், ஆமென். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். அப்படியே வலதுகரம் உயர்த்தி சொல்லுங்க, நம்முடைய இயேசு நல்லவர். வாய் திறந்து சொல்லுங்க, இயேசுவே நீர் நல்லவர், நல்லவர், நல்லவர். இயேசுவே நீர் எனக்கு நல்லவர், 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 நல்லவர். இயேசுவே நீர் என் குடும்பத்துக்கு நல்லவர். சொல்லுங்க, ஓ எனக்கு நல்லவர் மாத்திரமல்ல, என் குடும்பத்துக்கு, முழு குடும்பத்துக்கும் நீர் நல்லவர். என் கணவனுக்கு நீர் நல்லவர், என் மனைவிக்கு நீர் நல்லவர், என் பிள்ளைகளுக்கு நீர் நல்லவர், என் பெற்றோர்களுக்கு நீர் நல்லவர். ஓ இந்த சபைக்கு நீர் நல்லவர். ஓ க்ளோரி, க்ளோரி, க்ளோரி. ஓ எங்கள் சென்னை பட்டணத்தில் இருக்கிற ஒவ்வொரு ஹல்லேலூயா ஆத்துமாவுக்கும் நீர் நல்லவர். தமிழ்நாடு முழுவதிலும் இருக்கிற எல்லா ஆத்துமாக்களுக்கும் நீர் நல்லவர், நல்லவர், நல்லவர். ரெண்டு கரங்களையும் தட்டி, ஓ இயேசுவே நீர் நல்லவர், ரட்சிக்க வல்லவர். ஓ ரட்சிக்க வல்லவர், விடுதலை தர வல்லவர். ஓ எங்களுக்கு விடுதலை தந்து எங்களை ரட்சித்து உம்முடைய சொந்த பிள்ளையாய் மாற்றின இயேசுவே, அவர்களையும் ரட்சித்து ஓ சொந்த பிள்ளையாய் மாற்றி நடத்த நீர் வல்லவர், நல்லவர், கிருபை உள்ளவர். நம் இயேசு சொல்லுங்க நல்லவர். எல்லோரும் உங்க சத்தம் உயரட்டும். ஒருபோதும் ஆமென். ஒரு நாளும் விலகிடா. நம் இயேசு நல்லவர், ஒருபோதும் கைவிடா, ஒரு நாளும் விலகிடா. அல்லேலூயா. ஒரு பாடலை கூட பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த போகிறோம். சகோதரனோடு கூட இணைந்து ஒரு பாடலை நாம் பாடி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த போகிறோம். ஜீசஸ் ஆண்டவரே. இந்த காலத்தில் நீ மௌனம் கொள்ளாதே, இந்த காலத்தில் நீ மறைந்து கொள்ளாதே, இந்த காலத்தில் நீ மௌனம் கொள்ளாதே, இந்த காலத்தில் நீ மறைந்து கொள்ளாதே. உனது கால
காலமிது, ஒளி வீசும் நேரமிது. உனது காலமிது, ஒளி வீசும் நேரமிது. இந்த காலத்தில் நீ மௌனம் கொள்ளாதே. இந்த காலத்தில் நீ மறைந்து கொள்ளாதே. அரண்மனை வாழ்வு போதும் என்று அமைதி கொள்ளாதே. அழிந்திடுவோரின் கதறலை உந்தன் செவிகள் கேட்டிடட்டும். அரண்மனை வாழ்வு போதும் என்று அமைதி கொள்ளாதே. அழிந்திடுவோரின் கதறலை உந்தன் செவிகள் கேட்டிடட்டும். ராஜமேன்மை கிடைக்க பெற்றார், இயேசு ராஜாவின் ஊழியம் செய்திடவே. ராஜமேன்மை கிடைக்க பெற்றாய், இயேசு ராஜாவின் ஊழியம் செய்திடவே. உனது காலமிது, ஒளி வீசும் நேரமிது. உனது காலமிது, ஒளி வீசும் நேரமிது. தேவைகள் நிறைந்தோர் திரளாய் உன்னை சூழ்ந்து நிற்கின்றனர். சிலுவையின் அன்பு அறிந்திடாமல் மடிந்து போகின்றனர். தேவைகள் நிறைந்தோர் திரளாய் உன்னை சூழ்ந்து நிற்கின்றனர். சிலுவையின் அன்பை அறிந்திடாமல் மடிந்து போகின்றனர். யாரை அனுப்புவேன் என்றவரின் கதறலை உள்ளம் கேட்டிடாதோ. யாரை அனுப்புவேன் என்றவரின் கதறலை உள்ளம் கேட்டிடாதோ. உனது காலமிது, ஒளி வீசும் நேரமிது. உனது காலமிது, ஒளி வீசும் நேரமிது. இந்த காலத்தில் நீ மௌனம் கொள்ளாதே. இந்த காலத்தில் நீ மறைந்து கொள்ளாதே. க்ளோரி க்ளோரி க்ளோரி. அல்லேலூயா. சரி, இந்த காலத்தில் நாம் மௌனமாக இருக்கிற காலம் அல்ல. இந்த நேரம் கர்த்தரை நாம் பாடி துதிக்கிற நேரம். அல்லேலூயா. மௌனமாக இருக்கவும் ஒரு காலம் உண்டு, பேசவும் ஒரு காலம் உண்டு. கர்த்தரை துதித்து பாட வேண்டிய, துதிக்க வேண்டிய நேரமும் உண்டு. எனவே நல்ல ஒரு பாடல் இது. நம்முடைய தனி ஜபத்தில் நம்மை பார்த்து நாமவே சொல்லிக்கணும். மௌனமாக இருக்காத ஆத்மாவே, நீ ஊழியம் செய். கர்த்தருக்காக ஊழியம் செய். நீ மௌனமாக இருந்தால் ரட்சிப்பு வேறு ஒருவரிடத்திலிருந்து வரும். கர்த்தர் செய்ய நினைத்த காரியம் ஒன்றும் தடைப்படாது. எஸ்தர் ராஜாத்தை எப்படி தான் சொன்னாங்க, நான் எப்படி ராஜாட்ட போவேன், அவர் அழைத்தால் ஒழிய நான் போக முடியாத. அப்போது மொர்தெகாய் சொல்லி அனுப்புகிறார், நாங்கள்லாம் அரண்மனையை விட்டு வெளியே இருக்கிறோம், நீ அரண்மனைக்கு உள்ளே இருக்கிற, யூதர்கள் எல்லாரும் அழிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி சட்டம் அதில் ராஜா கையெழுத்து போட்டுட்டாரு. நீ அரண்மனைக்கு உள்ளே இருந்த தப்புவே நினைக்கிறியா? தப்ப முடியாது. அரண்மனையாக இருந்தாலும் அரண்மனைக்கு வெளியே இருந்தாலும் நீ தப்ப முடியாது. எனவே அந்த ராஜா கிட்ட நீ தான் பேசணும். தேவ பிள்ளைகளே, ஊழியம் செய்யாவிட்டால் ஆண்டவர் உன்னை கிருபையாய் சந்தித்தார், ரட்சித்தார். அந்த இயேசு கிறிஸ்துவை குறித்து இயேசு ராஜாவின் இடத்துல நீ கேட்காவிட்டால், ஆத்துமாக்களை தாரும் என்று கேட்காவிட்டால், கேட்ட பிற்பாடு ஆத்துமாக்களுக்காக நீ ஊழியம் செய்யாவிட்டால் ரட்சிப்பு வேறு இடத்திலிருந்து வரும் என்று அந்த எஸ்தர் புத்தகத்தில் நம்ம வாசிக்கிறோம். எனவே நம்முடைய உள்ளத்தில் இந்த பாடலின் மூலமாய் வருகிற ஒரு உணர்த்துதல், ஆண்டவருக்காக எதையாகிலும் நம்ம செய்யணும். அல்லேலூயா, அல்லேலூயா. எனவே தான் இந்த பாடலை சகோதரன் பாடின பாடலை, இந்த காலத்தில் நாம் மௌனமாக இருக்கக்கூடாது, மௌனமாக இருக்கக்கூடாது. இது கர்த்தரை மகிமைப்படுத்துகிற காலம். இயேசு யார் என்று சொல்லக்கூடிய ஒரு காலம், இயேசு யார் என்று நிரூபிக்கக்கூடிய காலம். முதலாவது நீங்கள் இயேசுவை நேசித்தா போதும். அடுத்து இயேசு யார் என்று சொல்லணும்னு விருப்பப்பட்டால் போதும்.
விருப்பப்பட்டு நேசித்து விருப்பப்பட்டு ஆண்டவரை சொல்ல ஆரம்பிச்சிங்க அப்படின்னா கிரியை செய்ய வேண்டியது அவருடைய வேலை. ஹல்லேலூயா. நீங்கள் இயேசுவே நீங்கள் என்னை பயன்படுத்துங்க, நீர் நல்லவர் என்பதை நாங்கள் மற்ற எங்கள் தேசத்துக்கு நாங்கள் தெரியப்படுத்தணுமே அப்படின்னு சொல்லி நீங்கள் நேசித்து பிரியப்பட்டு ஆண்டவர்கிட்ட அந்த வார்த்தையை சொன்னீங்கன்னா அந்தந்த நேரத்துக்கு உரிய கிருபை, அந்தந்த நேரத்துக்கு உரிய வார்த்தைகளை கர்த்தர் தந்து உங்களை நடத்துவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்தந்த நேரத்துக்கு சமயத்துக்கு ஏற்ற வார்த்தைகளை கர்த்தர் கொடுத்து உங்களை நடத்துவார். எனவே இப்போ பிள்ளைகளே, மௌனமாக இருக்கிற காலம், சத்தமாக சொல்லுங்க, மௌனமாக இருக்கிற காலம் இல்லைன்னா நீங்கள் மௌனமாக இருக்கிறத பார்த்தா பாஸ்டர் இது எனக்கு இல்லை அப்படின்றது போல் இருக்கு. இது மௌனமாக இருக்கிற காலம் இல்லை. உங்கள் வாழ்க்கையில், உங்கள் குடும்பத்தில், உங்கள் ஜீவியத்தில் ஆண்டவர் மௌனமாக இருந்துட்டார்னா ஒரு 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 தூசி நகருமா உங்கள் லைஃப்பில்? நகருமா? நகராது. அவ்வளோதான். அவர் இல்லைன்னா ஒன்றுமே இல்லை. ஏதோ நடக்குது அப்படின்னா அது கிருபை, அப்படி தான் வச்சுக்கணும். கிருபையில் தான் அந்த இந்த காரியங்கள் நடைபெற்று கொண்டு இருக்கிறதுன்னு அர்த்தம். எவ்வளோ பிள்ளைகளே, நாம் இதுவரைக்கும் கர்த்தர் செய்த நன்மைகளுக்காக நம்ம நன்றி சொல்லணும், கர்த்தரை மகிமைப்படுத்தணும். கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதற்கு நம்ம மற்றவர்களுக்கு இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏற்கனவே சொன்னேன், இந்த ஒரு முறை நம்முடைய சபையில் ஸ்பெஷல் மீட்டிங் நடந்தபோது நம்முடைய சபையில் கூடிய ஒரு பிள்ளை நோட்டீஸ் எல்லாம் கொண்டு போய் அவங்க ஸ்கூலில் கொடுத்துக்கிட்டே இருந்தாங்களாம். அப்போ கொடுத்து கொண்டு இருக்கும்போது ஒருத்தர் வேணும்னே ஒரு மனுஷன் கேட்டார், இந்த கூட்டத்துக்கு வரணும்னா நீ எனக்கு பணம் கொடுக்குறியா? எனக்கு பணம் இல்லையே, நான் அங்கே வரணும்னா இங்கே மவுண்ட்லேருந்து நான் ஆதமாக்கம் வரணும்னா எனக்கு 100 ரூபா வேணும், பணம் கொடுக்குறியா அப்படின்னு யார்கிட்ட? சின்ன பிள்ளைகிட்ட கேட்டால் அந்த சின்ன பிள்ளை ஒரு சில பிள்ளைகளுக்கு பதில் பேச தெரியாமல் அப்படி வந்துடுவாங்க. ஆனால் அந்த பிள்ளை ஞானமாக என்ன திரும்ப பதில் சொல்லியிருக்கா, அங்கிள் இந்த கூட்டத்துக்கு நீங்கள் வாங்க, 100 ரூபா இல்லை, ஆண்டவர் உங்களுக்கு நிறையவே கொடுப்பார். ஹல்லேலூயா. இது ஒரு சுவிசேஷங்க, இது ஒரு சுவிசேஷம். தெய்வ பிள்ளைகளே, இப்படி கர்த்தர் உங்களை நடத்துவார். விரும்புங்க, ஆண்டவர்கிட்ட கேளுங்க. கர்த்தர் உங்கள் கரங்களின் மூலமாக கர்த்தர் செயல்படுவார். உங்களை கர்த்தர் தொடர்ந்து நடத்துவார். ஹல்லேலூயா. சரி, இன்னொரு பாடலை கூட நம்ம பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த போகிறோம். நன்றி பலிபீடம் கட்டுவோம். நல்ல தெய்வம் உங்களுக்கும் எனக்கும் நன்மை செய்து இதுவரைக்கும் அவர் செய்த நன்மைகள் எல்லாம் ஆயிரங்கள், அதையெல்லாம் சொல்லி சொல்லி பாடி கர்த்தரை மகிமைப்படுத்தக்கூடிய நேரம் இது. பாடுவோமா? க்ளோரி. நன்றி தகப்பனே, நன்மை செய்தீரே, உமக்கு நன்றி தகப்பனே, நன்மை செய்தீரே. நன்றி பலிபீடம் கட்டுவோம். சொல்லுவோம், நல்ல தெய்வம் நன்மை செய்தார். ஆமென், ஆமென். நன்றி பலிபீடம் கட்டுவோம். நல்ல தெய்வம் நன்மை செய்தார். செய்த நன்மை ஆயிரங்கள், அதை சொல்லி சொல்லி பாடுவே. எனக்கு செய்த நன்மை ஆயிரங்கள், அதை சொல்லி சொல்லி பாடுவே. நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே, நன்மை செய்தீரே, உமக்கு நன்றி தகப்பனே, நன்மை செய்தீரே. ஜீவன் தந்து நீர் அன்பு கொண்டே, பாவம் நீங்கிடு கழுவி விட்டீர். ஜீவன் தந்து நீர் அன்பு கூர்ந்தீர். சொல்லுங்க. பாவம் நீங்கிட கழுவி விட்டீர். உமக்கென்று வாழ பிரித்தெடுத்து உமது ஊழியம் செய்ய வைத்தீர். உமக்கென்று வாழ பிரித்தெடுத்து உமது ஊழியம் செய்ய வைத்தீர். நன்றி, நன்றி தகப்பனே, நன்மை செய்தீரே, உமக்கு நன்றி தகப்பனே, நன்மை செய்தீரே. இருளின் அதிகாரம் அகற்றி விட்டீர், இயேசு அரசுக்குள் சேர்த்து விட்டீர். சொல்லுங்க. இருளின் அதிகாரம் அகற்றி விட்டீர்,
ஆமென். இயேசு அரசுக்குள் சேர்த்து விட்டீர். உமக்கு சொந்தமாய் வாங்கிக் கொண்டு உரிமை சொத்தாக வைத்துக் கொண்டீர். உமக்கு சொந்தமாய் வாங்கிக் கொண்டு உரிமை சொத்தாக வைத்துக் கொண்டீர். நன்றி தகப்பனே, நன்மை செய்தீரே. உமக்கு நன்றி தகப்பனே, நன்மை செய்தீரே. பார்க்கும் கண்களை தந்தீரையா, பாடும் உதடுகள் தந்தீரையா. ஆமென். பார்க்கும் கண்களை தந்தீரையா, பாடும் உதடுகள் தந்தீரையா. உடைக்கும் கரங்களை தந்தீரையா, ஓடும் கால்களை தந்தீரையா. உடைக்கும் கரங்களை தந்தீரையா, ஆமென். ஓடும் கால்களை தந்தீரையா. நன்றி தகப்பனே, நன்மை செய்தீரே. உமக்கு நன்றி தகப்பனே, நன்மை செய்தீரே. இருக்க நல்ல ஒரு வீடு தந்தீர், வாழ தேவையான வசதி தந்தீர். இருக்க நல்ல ஒரு வீடு தந்தீர், Glory. வாழ தேவையான வசதி தந்தீர். கடுமையாக தினம் உழைக்க வைத்தீர், கடனே இல்லாமல் வாழ வைத்தீர். கடுமையாக தினம் உழைக்க வைத்தீர், ஆமென். கடனே இல்லாமல் வாழ வைத்தீர். நன்றி தகப்பனே, நன்மை செய்தீரே. உமக்கு நன்றி தகப்பனே, நன்மை செய்தீரே. நன்றி தகப்பனே, நன்மை செய்தீரே. உமக்கு நன்றி தகப்பனே, நன்மை செய்தீரே. புதிய உடன்பாட்டின் அடையாளமாய் புனித ரத்தம் நீர் சிந்தினீரே. புதிய உடன்பாட்டின் அடையாளமாய் ஆமென். புனித ரத்தம் நீர் சிந்தினீரே. சத்திய ஜீவ வார்த்தையாலே மரித்த வாழ்வையே மாற்றினீரே. சத்திய ஜீவ வார்த்தையாலே மரித்த வாழ்வையே மாற்றினீரே. நன்றி தகப்பனே, நன்மை செய்தீரே. உமக்கு நன்றி தகப்பனே, நன்மை செய்தீரே. உமக்கு நன்றி தகப்பனே, நன்மை செய்தீரே. உமக்கு நன்றி தகப்பனே, நன்மை செய்தீரே. நன்றி பாடி பீடம் கட்டுவோம். எல்லோரும் எழுப்பி நின்று தெய்வம் நன்மை செய்தார். ஆமென், ஆமென். நன்றி பாடி பீடம் கட்டுவோம். ஆமென், ஆமென். நல்ல தெய்வம் நன்மை செய்தார். செய்த நன்மை ஆயிரங்கள், அதை சொல்லி சொல்லி பாடுவே. எனக்கு செய்த நன்மை ஆயிரங்கள், அதை சொல்லி சொல்லி பாடுவே. நன்றி தகப்பனே, நன்மை செய்தீரே. உமக்கு நன்றி தகப்பனே, நன்மை செய்தீரே. இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது, எந்த தீங்கும் தீண்டாது. நேசாரின் ரத்தம் என் மேலே நெருங்காது சாத்தான். நேசரின் ரத்தம் எல்லோரும் என் மேலே
விசுவாசத்தோடு நெருங்காது சாத்தான். பாசமாய் சிலுவையில் பலியானார், பாவத்தை வென்று விட்டார். இயேசு பாசமாய் சிலுவையில் பலியானார், பாவத்தை வென்று விட்டார். இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. இம்மட்டும் உதவின எபினேசரே இனியும் காத்திடுவார். இம்மட்டும் உதவின எபினேசரே Glory. இனியும் காத்திடுவார். உலகிலே இருக்கும் அவனை விட என் தேவன் பெரியவரே. இந்த உலகிலே இருக்கும் அவனை விட என் இயேசு பெரியவரே. இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. தேவனை ஒளியும் மீட்புமானார், யாருக்கு அஞ்சிடுவே. தேவனை ஒளியும் மீட்புமானார், யாருக்கு அஞ்சிடுவே. அவரே என் வாழ்வின் பலனானார், யாருக்கு பயப்படுவே. அவரே என் வாழ்வின் பலனானார், யாருக்கு பயப்படுவே. இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. தாய்தன் பிள்ளையை மறந்தாலும் சொல்லுங்க, மறவாத என் நேசரே. உங்களையும் என்னையும் மறவாதவர். தன் பிள்ளையை மறந்தாலும் ஆமென். மறவாத என் நேசரே. ஆயனைப் போல ஆயனைப் போல நடத்துகிறீர், அபிஷேகம் செய்கின்றீர். என்னை ஆயனைப் போல நடத்துகிறீர், அபிஷேகம் செய்கின்றீர். இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. இரத்த கோட்டைக்குள்ளே நான் ஆமென். நுழைந்து இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. மாலைகள் குன்றுகள் விலகினாலும் மாறாது உம் கிருபை. மாலைகள் குன்றுகள் விலகினாலும் மாறாது உம் கிருபை. அநாதி ஸ்நேகத்தால் இழுத்துக் கொண்டீர், அனைத்து சேர்த்துக் கொண்டீர். என்னை அநாதி ஸ்நேகத்தால் இழுத்துக் கொண்டீர், அனைத்து சேர்த்துக் கொண்டீர். என்னை அநாதி சிநேகத்தால் அநாதி ஸ்நேகத்தால் இழுத்துக் கொண்டீர், அனைத்து சேர்த்துக் கொண்டீர். என்னை அநாதி சிநேகத்தால் அநாதி ஸ்நேகத்தால் இழுத்துக் கொண்டீர், அனைத்து சேர்த்துக் கொண்டீர். ஆயனைப் போல ஆயனைப் போல நடத்துகிறீர், அபிஷேகம் செய்கின்றீர். என்னை ஆயனைப் போல நடத்துகிறீர், அபிஷேகம் செய்கின்றீர். என்னை ஆயனைப் போல நடத்துகிறீர், அபிஷேகம் செய்கின்றீர். என்னை ஆயனைப் போல நடத்துகிறீர், அபிஷேகம் செய்கின்றீர். பாசமாய் சிலுவையில் பலியானார், பாவத்தை வென்று விட்டார். எனக்காக பாசமாய் பாசமாய் சிலுவையில் பலியானார். பாவத்தை சாபத்தை ரோகங்களை எல்லாம் வென்று விட்டாரே. பாசமாய் சிலுவையில் பலியானார், பாவத்தை வென்று
சிலுவையில் பலியானார், பாவத்தை வென்று விட்டார். உலகிலே இருக்கும் அவனை விட என் இயேசு பெரியவரே. இந்த 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 உலகிலே இருக்கும் அவனை விட என் இயேசு பெரியவரே. இயேசு பாசமாய் சிலுவையில் பலியானார், பாவத்தை வென்று விட்டார். இயேசு பாசமாய் சிலுவையில் பலியானார், பாவத்தை வென்று விட்டார். என்னை ஆயனை போல நடத்துகிறீர். அபிஷேகம் அபிஷேகம் செய்கிறவர். ஓ, உங்களை வெண்ணையை ரட்சித்தவர். ஓ, உங்களுக்காக எனக்காக சிலுவையிலே ஜீவனை கொடுத்து விலையேறப்பட்ட ரத்தத்தை சிந்தி பாவங்களை சாபங்களை முறித்து விடுதலை வாழ்க்கையை தந்து ஓ உங்களை நடத்தினவர். ஹல்லேலூயா, glory glory glory. ஆமென் ஆமென். இந்த வேளையிலும் கூட ஓ புது எண்ணெய் அபிஷேகத்தாலே நான் நிரப்பப்படுகிறேன். புது எண்ணெய் அபிஷேகம், புது எண்ணெய் அபிஷேகம். ஓ என்னை மூடட்டும். ஓ ரீபாபா மகதுராதாராதாராகரா. ஓ ரீபாபா ஓ ரியாலா மகாந்தரா. ஓ ரிகதராதரா கராகதரபோ. ஓ ஷபதன மகதுரபா. ஓ ரீமாமா கபாதா நாதரா கபாதரபா. ஆமென் ஆமென். ஒவ்வொருவர் மேலும் ஒவ்வொருவர் மேலும் ஒவ்வொருவர் மேலும் கர்த்தருடைய அபிஷேகம், கர்த்தருடைய அபிஷேகம், கர்த்தருடைய அபிஷேக அக்னியின் வல்லமை இப்பொழுதே விழுவதாக. ஒவ்வொரு பாத்திரமும் நிரம்புவதாக. ஒவ்வொரு பாத்திரமும் உம்முடைய அபிஷேக தைலத்தாலே நிரப்பப்படுவதாக, நிரப்பப்படுவதாக. வாயை திறந்து ஓ கர்த்தர் மகிமைப்படுத்து தேவ பிள்ளையே. சோத்திரோன்னு சொல்லு. அபிஷேகம் பெறலையா? சோத்திரம் சோத்திரம் சோத்திரோன்னு சொல்லு. இயேசுவே உமக்கு சோத்திரோன்னு சொல்லு. இப்போ 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 ஒரு அபிஷேகம் உண்மையில் கடந்து வருகிற நேரம். ராபாபா தூடா தண்டா தண்டா மகதுரபா. ஓ ரிகதன கத ரகதுரா. ஓ ரிமாமா கபாதா நாதரபா. ஓ ரகத ரகதரா. ரிபாபா தூடபா நலமா கபாதரபா. ஓ ரியலமா கதர மகதுரு. என் பாத்திரம் என் பாத்திரம் என் பாத்திரம் நிரம்பி 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 வழிகிறது என்ற வாக்கின்படியே ஒவ்வொருவருடைய ஓ பாத்திரமும் இப்பொழுது நிரம்பி வழிகிற நேரம். ஓ ஷபதுரதரா கதரா கதுரதரபா. ஓ ரிமகதராதரமா. ஓ ரிமகதுரே கதரகதுரபா. ஓ ஷபதுடாதராதரா. ஓ ரிமகதுரிகந்தரகதுரு. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. என்னை போல நடத்துகிறீ, அபிஷேகம் செய்கின்றீ. அப்படியே கரங்களை உயர்த்தி உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன். சொல்லுங்க வாய் திறந்து. முழு பலத்தோடு அன்பு கூறுவே. ஆராதனை 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 ஆராதனை. எபினேசரே சொல்லுங்க. எபினேசரே இதுவரையில் எனக்கு உதவி நீரே. எபினேசரே 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 இதுவரையில் சொல்லுங்க உதவி நீரே. யெகோவா ரஃபா. எல்லோரும் யெகோவா ரஃபா. சுகம் தந்தீரே
நன்றி ஐயா. உங்க சத்தம் உயரட்டும். ஏகோவா ராபா, ஏகோவா ராபா, சுகம் தந்தீரே நன்றி ஐயா. நல்ல சுகம் தந்தீரே நன்றி ஐயா. நல்ல விடுதலை தந்தீரே. சொல்லுங்க, நன்றி ஐயா. என் குடும்பத்தில் நல்ல பொருளாதார ஆசீர்வாதத்தை தந்தீரே நன்றி ஐயா. நல்ல வேலையை தந்தீரே நன்றி ஐயா. என் பிள்ளைகள் எல்லாம் படிக்க கர்த்தர் உதவி செய்தீரே. சொல்லுங்க, நன்றி ஐயா. குறைவுபட்டு போகாமல் நான் நிறைவோடு கூட வாழ கிருபை செய்தவரே நன்றி ஐயா. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன். சொல்லுவோம், முழு பலத்தோடு அன்பு கூறுவே. உங்க சத்தம் உயரட்டும். ஆராதனை 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 ஆராதனை. அல்லேலூயா. எல்லோரும் அல்லேலூயா 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 அல்லேலூயா. அமைதியாய் கர்த்தருடைய முகத்தை நோக்கி பார்த்து அமைதியாய் சிலுவையை மாத்திரம் நோக்கி பாருங்க. சிலுவையை மாத்திரம் நோக்கி பாருங்க. அந்த சிலுவை மரத்திலிருந்து உங்களுக்கு என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சம்பாதித்து கொடுத்த அந்த ஆசீர்வாதங்களை எண்ணி பாருங்க. நீங்களும் நானும் ஆசீர்வாதத்தோடு கூட இருக்கும்படி என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் அவர் அடிக்கப்பட்டவராய், நொறுக்கப்பட்டவராய், தலையிலே முள்கிரீடம் ஏற்றுக்கொண்டவராய், ஓ தரித்திர கோலமுடையவராய் 3 ஆணிகளால் கடவப்பட்டு தொங்கினாரே அந்த இயேசுவை நோக்கி பார்த்து உங்க உள்ளம் நன்றின்னு சொல்லட்டும். உங்க இருதயம் நன்றின்னு சொல்லட்டும். உங்க உள்ளம், உங்க இருதயம் நன்றி என்று கர்த்தரை மகிமைப்படுத்தட்டும். தேவ பிள்ளையே, அவருடைய முகத்தை நோக்கி பார்க்க 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 உங்களுக்காக அவர் சிலுவையில் செய்த அன்பின் தியாகத்தை எண்ணி பார்க்க பார்க்க உங்க இருதயம் உடைந்து ஓ கண்ணீர் வந்தா அல்லேலூயா, அது கர்த்தருக்கு நாம் செலுத்துகிற ஒரு காணிக்கை. அப்படியே அவருடைய முகத்தை நோக்கி பாருங்க. ஜீசஸ், 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 ஜீசஸ். இயேசுவே நன்றி, பிரசன்னத்துக்காக நன்றி, நீ செய்த எல்லா நன்மைகளுக்காக. 2 கரங்களையும் தட்டி வாயை திறந்து உமக்கு நன்றியப்பான்னு சொல்லுங்க. உமக்கு நன்றி ராஜான்னு சொல்லுங்க. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரேன்னு சொல்லுங்க. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். உம்மையே மகிமைப்படுத்துகிறோம், மகிமைப்படுத்துகிறோம், மகிமைப்படுத்துகிறோம். இப்பொழுதும் கர்த்தர் நீர் பேசுகிற நேரமாக இருக்கட்டும். ஆண்டவரே, அருமையான தேவதாசன் மூலமாக கர்த்தர் நீர் என்ன வார்த்தைகளை நீர் எங்களுக்கு தர சித்தமாக இருக்கிறீரோ ஆண்டவரே, நீர் அந்த வார்த்தைகளை கொடுத்து
நீர் எங்களோடு கூட பேசும், உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். தேவ கரம், தேவ சமூகம், தேவ பிரசன்னம் தொடர்ந்து ஆண்டவரே, ஹல்லேலூயா, ஆண்டவரே எங்களுக்குள் ஆண்டவரே நிரம்பி இருக்கிறது போல உம்முடைய வார்த்தையின் பிரசன்னம், உம்முடைய வார்த்தையின் வல்லமை எங்கள் இருதயத்தை நிரப்பட்டும். உமக்கு நன்றி, நன்றி, நன்றி. இயேசு இரட்சகருடைய நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். கர்வம் ஜீசஸ், ஆமென். க்ளோரி, பிரைஸ், ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, ஹல்லேலூயா. ஆண்டவரும் இரட்சகரும் மீட்பருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் வல்ல நாமத்தினாலே இந்த அருமையான மாலை வேளையிலும் கர்த்தரை நாம் பாடி, கர்த்தரை மகிமைப்படுத்தி, கர்த்தரை நாம் கனப்படுத்தினோம். என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற எந்த ஸ்தானத்திலும் நான் வருவேன், வந்து உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னவர். அவருடைய பிரசன்னம் நம்முடைய மத்தியில் இருக்கிறது. இப்பொழுதும் நம்முடைய மத்தியில் அருமையான தேவனுடைய தாசன் பாஸ்டர் சாமுவேல் அவர்கள் நம்முடைய மத்தியில் இருக்கிறாங்க. இந்த மாலை வேளையிலும் அவர்களை கொண்டு இருதயத்துக்கு ஏற்ற வார்த்தைகளை பேசுகிற கர்த்தர் இந்த மாலை வேளையிலும் நம்மோடு கூட பேசுவார். 2 கரங்களையும் தட்டி அருமையான தேவனுடைய ஊழியக்காரரை நம்ம வரவேற்கலாமா? பிரைஸ் காட், பிரைஸ் காட், பிரைஸ் காட். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. இந்த வருஷத்தினுடைய மையத்தில் கர்த்தர் நம்மை கொண்டு வந்திருக்கிறார். ஆமென். இந்த நாளில் உங்கள் மத்தியில் இருக்கிறது ஒரு மிகுந்த ஒரு சந்தோஷம். வருஷத்தின் நடுவிலே நம்மை உயிர்ப்பிக்கிற தேவன் கர்த்தர் தம்முடைய வார்த்தையினாலே, தம்முடைய கிருபைகளால், வல்லமைகளால் நம்மை நிரப்பி ஆமென், நம்மை உயிர்ப்பிக்கும்படியாக கர்த்தர் எழுந்தருளி இருக்கிறார். ஹல்லேலூயா, ஆமென், ஸ்தோத்திரம். இந்த சபைக்கு நான் நன்றி உள்ளவனாக இருக்கிறேன். என்னை எடுத்து ஒவ்வொரு மாதம் பயன்படுத்துகிறது நிமித்தம் கர்த்தர், ஆண்டவர் இந்த வார்த்தையின் நிமித்தம் கர்த்தர் ஆசீர்வதிக்க போகிறார். ஆமென். இன்னும் பெரிதானவைகளை கர்த்தர் காணும்படி கர்த்தர் கிருபை பாராட்டுவாராக. ஹல்லேலூயா. கர்த்தருக்குள்ளாக நான் நன்றி செலுத்துகிறேன். தொடர்ந்து நம்ம பக்கத்தில் கரங்களை பிடிச்சி சொல்லுங்களேன், கர்த்தர் இன்றைக்கும் தம்முடைய வார்த்தையினால் உங்களை நிரப்பி அனுப்ப போகிறார். தைரியமா சொல்லுங்களேன், ஹல்லேலூயா. ஆமாம், கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நாளிலும் ஆமென், நம்ம திருப்பிக் கொள்வோம். 2 தெசலோனிக்கேயர் 3:16. சமாதானத்தின் கர்த்தர் தாமே ஆமென், எப்பொழுதும் சகல விதத்திலும் உங்களுக்கு சமாதானத்தை தந்தருளுவாராக. ஆமென். கர்த்தர் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பாராக. ஆமென், ஸ்தோத்திரம். தலைகளை தாழ்த்தி இந்த வார்த்தைக்கு நம்ம அடிமையாய் ஒப்பு கொடுப்போம். ஆமென். கர்த்தருடைய வல்லமை இறங்கட்டும். ஆண்டவரே ஸ்தோத்திரம்ப்பா, இந்த நேரத்திலே வானம் திறக்கப்பட்டிருக்கிற இந்த நேரத்தில் ஹல்லேலூயா, 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 வார்த்தையாகிய தேவன் ஆண்டவரே இந்த இடத்துல உலாவி கொண்டிருக்கிறபடியால் நன்றி ஆண்டவரே. நம்முடைய கிருபை பொருந்தி நம்முடைய வார்த்தைகள் ஹல்லேலூயா கட்டவிழ்க்கப்படட்டும் ஆண்டவரே. இதோ ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் நம்மை தேடி வந்திருக்கிற நம்முடைய பிள்ளைகளுக்கு நேராய், இது ஆண்டவரை பார்த்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு நேராய் நம்முடைய வார்த்தையானது புறப்பட்டு போய் ஹல்லேலூயா எந்த காரியத்துக்காக புறப்பட்டு போகிறதோ அந்த காரியத்தை நிறைவேற்றி விட்டு வரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, எங்களை மறைத்து நீர் வெளிப்படுவீராக. நம்முடைய ஆண்டவரே வாயாய் மாத்திரம் இருக்க கிருபை தருவீராக. நீர் ஊழியம் செய்யும் இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. எல்லா கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லலாமே. ஆமென். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஆமென். நீங்க வேதம் சொல்லுகிறது நம்முடைய தேவனுக்கு பெயர் என்ன? இந்த மாதத்துல நறுமையான ஒரு வாக்குத்தத்தத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆமென். எல்லாவித சந்தோஷத்தினால, சமாதானத்தினால கர்த்தர் நம்ம நிரப்ப போகிறார். உண்மையா பிலீவ் பண்றீங்களா? அது கொஞ்சம் சந்தோஷமா தான் சொல்லலாமே. கர்த்தர் நிச்சயமா என்ன நிரப்ப போகிறார். அல்லேலூயா, ஆமென். அங்கே ஆண்டவர் சொல்லுகிறார், கர்த்தர் சமாதானத்தின் கர்த்தர் தாமே எப்பொழுதுனா என்னங்க? ஆமென். 24/7. அல்லேலூயா. அப்புறம் சகல விதத்திலும் உங்களுக்கு சமாதானத்தை தந்தருளுவாராக. அல்லேலூயா. பக்கத்தில் பார்த்து இது அப்படியே வாழ்த்துதல் சொல்லலாமா? பக்கத்தில் அப்படியே கரங்களை பிடிச்சு கொள்ளுங்க. சமாதானத்தின் கர்த்தர் தாமே எப்பொழுதும் சகல விதத்திலும் உங்களுக்கு சமாதானத்தை தந்தருளுவாராக. அல்லேலூயா, அல்லேலூயா. இது ஆண்டவர் நிச்சயமாய் உங்களுடைய வாழ்க்கையில கர்த்தர் செய்ய போகிறார். இந்த ஊழியத்தில் கர்த்தர் செய்ய போகிறார். எல்லா நிலைகளில கர்த்தர் செய்ய போகிறார். ஒரு ஆமென் சொல்லலாமே. Now may the Lord of peace himself give you peace always in every way. Hallelujah. இன்னொரு டிரான்ஸ்லேஷன் இவனமாய் சொல்லுகிறது, peace at all times and in every situation. Hallelujah. ஆண்டவர் தருகிறதான சமாதானம் ஆமென் ஏதோ ஒரு பகுதியில் மாத்திரமல்ல, குடும்ப வாழ்க்கையில மாத்திரமல்ல, அல்லது ஏதாவது ஒரு நிலைகளில் மாத்திரமல்ல. ஆண்டவர் சொல்லுகிற சமாதானம் எப்படிப்பட்டதுன்னா எப்பொழுதும் சகல விதத்திலும். அல்லேலூயா.
சகலவித கிருபை என்று போடப்பட்டிருக்கிறது. சகல நாட்களில் நான் உங்களோடு கூட இருக்கிறேன்னு சொல்றாரு. அதே தேவன் இன்றைக்கு என்ன சொல்லுகிறாருன்னா, சகல விதத்திலும் நான் உங்களுக்கு என்ன தரப்போகிறேன், சமாதானத்தை நான் தந்தருள போகிறேன். ஒரு ஆமென் சொல்லலாமே. ஹல்லேலூயா. தயவு செய்து விசுவாசத்தோடு இந்த வார்த்தை நீங்கள் கேட்கும் பட்சத்திலே, ஜெபத்தோடு இந்த வார்த்தையை ஏற்றுக்கொள்ளும் பட்சத்திலே, கர்த்தர் நிச்சயமாகவே எல்லா நிலைகளிலே, எல்லா பகுதிகளிலே தம்முடைய சமாதானத்தை கர்த்தர் கடாய்ச்சிக்க போகிறார். அல்லேலூயா. ஒரு ஆமென் சொல்லலாமே. ஒரு மனிதன் இந்த உலகத்திலே வாழ, அதாவது கிறிஸ்தவனோ அப்படின்றது கிடையாது, ஒரு மனிதன் இந்த உலகத்தில் வாழ தேவையானது என்ன அப்படின்னு கேட்டா சமாதானம். அல்லேலூயா. ஒரு ஆமென் சொல்லலாமே. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை. ஆனா ஆண்டவர் சொல்லுகிற காரியம் என்ன, நான் சகல விதத்துல நான் சமாதானத்தை நான் தரப்போகிறேன். எத்தனை பேர் அதை ரிசீவ் பண்ண ஆயத்தமா இருக்கிறீங்க? ஒரு ஆமேன் சொல்லலாமே. இன்னைக்கு தேசங்களிலே சமாதானம் இல்லை. ஆமீன். தலைவர்களுக்குள்ளே சமாதானம் இல்லை, குடும்பங்களிலே சமாதானம் இல்லை, தனிப்பட்ட ஜீவியத்திலே சமாதானம் இல்லை. அமேன் சோதரம். ஒரு இடத்துல ஊழியம் செய்ய போகும் பொழுது அமேன் ஒரு சகோதரி வந்து ஒரு சிஸ்டர் அவங்க வந்து சொல்றாங்க, எனக்கு என்னென்னலாம் இருக்கு தெரியுமா, எனக்கு ஆன்சைட்டி, ஃபியர் இருக்கு, எனக்கு ஒரு விதமான பயம், எனக்கு தூக்கமே வர மாட்டேங்குது, ஒருவேளை நான் தூங்கிட்டேன்னா நான் எழும்பவே முடிய மாட்டேங்குது. அமேன் சோதரம். அப்படிப்பட்டதான நிலையில நான் இருக்கிறேன், எனக்குள்ள ஒரு நிம்மதின்றதே இல்லை, திடீரென்று முழிப்பு வருகிறது. இதுக்கு காரணம் என்னன்னா, உள்ளத்துக்குள்ள என்ன இல்லைன்னா சமாதானம் இல்லாதனால தான். அல்லேலூயா. அமேன் சோதரம். உறக்கமும் இல்லை, அமேன், ஒரு நிம்மதியான வாழ்க்கை இல்லாதபடி அநேகர் போராடி கொண்டிருக்கிற சூழ்நிலையில கர்த்தர் நம்முடைய சபைக்கு, இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும், அமேன், இதை ஜெபிக்க போகிற ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் எப்படிப்பட்ட சமாதானம் என்று சொன்னால் சகலவித சமாதானம். அல்லேலூயா. ஹல்லேலூயா. அதை அறிக்கை பண்ணிக்கொண்டே இருங்க. ஆண்டவரே, சகலவித சமாதானம் என் குடும்பம் பெற்றுக்கொள்ள போகிறது, சகலவித சமாதானம் என்னுடைய சபை பெற்றுக்கொள்ள போகிறது, சகலவித சமாதானம் என் தேசம் பெற்றுக்கொள்ள போகிறது. ஜெபிக்க துவங்குங்க. ஒரு ஆமென் சொல்லலாமே. ஹல்லேலூயா. இன்னைக்கு அநேக குடும்பத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னா கணவன் மனைவி இருக்கிறாங்க, பெயருக்கு கணவன் மனைவி. அமேன் சோத்திரம். குடும்பத்தில் சமாதானமா இருக்கிறாங்களா அப்படின்னு கேட்டா, அமேன், நாங்க எதுக்கு வாழ்றோம் தெரியுமா, என் பிள்ளைகளுக்காக நாங்க வாழ்றோங்க. அமேன். இன்னைக்கு நிறைய குடும்பம் இந்த நிலையில இருக்கிறாங்க, என் பிள்ளைகளுக்காக தான் நாங்கள் கணவன் மனைவியா வாழ்றோம். அமேன் அமேன். இவங்களுக்காக என்று சொல்லி மற்றவர்களுக்காக வாழ்கிற நிலையில அநேக குடும்பங்கள் தள்ளப்பட்டிருக்கிறது. அமேன் சோத்திரம். இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிற காரியம் என்னன்னா, அமேன் சோத்திரம், நான் சகலவித சமாதானத்தை ஒவ்வொருவருக்கும் நான் தரப்போகிறேன். அல்லேலூயா. ஒருவரை எடுத்துக்கொண்டா அவனுடைய வாழ்க்கையா இருக்கலாம், அவனுடைய வேலையா இருக்கலாம், அவருடைய வியாபாரமா இருக்கலாம், அமேன் சோத்திரம், ஊழியமா இருக்கலாம், எல்லா நிலைகளிலும் ஒருவரால மாத்திரம்தான் சமாதானத்தை கொடுக்க முடியும். நம்முடைய ஆண்டவராய் இயேசுவால் மாத்திரம்தான் அந்த சமாதானத்தை தரதான் கர்த்தர் அழைக்கிறார். அல்லேலூயா. ஒரு ஆமென் சொல்லலாமே. ஆமென். ஆதி சபை எவ்வளமாய் பெருகினது என்று பார்த்தால் அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் 31 நீங்கள் வாசிக்கும் பொழுது, ஆமென், அப்போஸ்தலர் 9:31 சீக்கிரம் வாசிக்கலாம். அப்பொழுது யூதேயா, கலிலேயா, சமாரியா நாடுகளில் எங்கும் சபைகள் சமாதானம் பெற்று பக்தி விருத்தி அடைந்து கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடும் பரிசுத்த ஆவியின் ஆறுதலோடும் நடந்து பெருகின. ஆமென். நம்முடைய வாழ்க்கையில, நம்முடைய குடும்பத்துல எல்லா நிலைகளில ஒரு பெருக்கத்தை, நல்லா கொஞ்சம் கவனிங்களேன், பெருக்கத்தை அனுபவிக்கணும். ஆமென் சோத்திரம். உயர்வுகளை அனுபவிக்கணும், ஆசீர்வாதங்களை அனுபவிக்கணும், மாற்றங்களை அனுபவிக்கணும் சொன்னா அதனுடைய ஆணி வேர் எங்க ஆண்டவர் போட்டிருக்கிறார்னா சமாதானம் முதல் பெருகணும். அல்லேலூயா. ஆமென். குடும்பத்தில் உங்களுக்குள்ள சமாதானம் இருக்கிறதா? ஆமென். கணவன் மனைவிக்குள்ளே, கணவன் பிள்ளைகள், ஆமென், பிள்ளைகள் பெற்றோருக்கு மத்தியிலே சமாதானம் இருக்கிறதா? இந்த சமாதானத்தை பெருக செய்தால் ஆட்டோமேட்டிக்கா கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில என்னவெல்லாம் பெருகணுமோ அதெல்லாம் பெருக்கமாய் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. ஒரு ஆமென் சொல்லலாமே. நம்முடைய தேவன் விசேஷமானவராய் இருக்கிறார். நம்முடைய தேவன் யார்? எப்படிப்பட்ட சமாதானத்தை அருளுகிறார்? சகலவித சமாதானம் ஆண்டவர் சொல்லிட்டாரு. ஆமென். இந்த சகலவித சமாதானத்தை ஆண்டவர் எப்படி அருளுகிறார்? ஆமென். அந்த சமாதானம், ஒவ்வொரு நிலைகளில கர்த்தர் கொடுக்க போகிற சமாதானம் எப்படி இருக்க போகுது அப்படின்னா, எரேமியா 33:6.
இதோ நான் அவர்களுக்கு சௌக்கியமும் ஆரோக்கியமும் வரப்பண்ணி அவர்களை குணமாக்கி அவர்களுக்கு பரிபூர்ண சமாதானத்தை சத்தியத்தையும் வெளிப்படுத்துவேன். அல்லேலூயா. இந்த மாதத்தில் ஆண்டவர் அம்மேன் சந்தோஷத்தினாலே சமாதானத்தினால் நிரப்ப போகிறார். எப்படிப்பட்டதான சமாதானத்தினால் கர்த்தர் நிரப்ப போகிறார் என்று சொன்னா, சகல விதத்துல அந்த சமாதானம் எப்படி இருக்கும் என்று கேட்டால் ஆமென் பரிபூர்ணமா இருக்கும். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அதுல ஒரு குறைவும் இருக்காது. ஆமென். அதுல ஒரு இடத்துல கூட ஒரு பாக்கி இருக்காது. சகல விதத்துல பரிபூர்ணமாய் கர்த்தர் வெளிப்படுத்த போகிறார். ஒரு ஆமென் சொல்லலாமே. ஆமென். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை. இதிலேயே 9ஆம் வசனம் வாசிங்க. 33:9 வாசிங்க. 33:9 கடைசி. எல்லா சமாதானத்தின் நிமித்தமும் இவர்கள் பயந்து நடுங்குவார்கள் என்று ஆமென் இஸ்ரவேலின் தேவனாகிய ஆண்டவர் கொடுக்க போகிற நன்மையில ஒன்று சமாதானம். அல்லேலூயா. அந்த சமாதானம் எப்படிப்பட்ட சமாதானம்னா சகல விதம் பரிபூர்ணமா இருக்கும். எல்லா சமாதானம். அல்லேலூயா. இன் ஆல் திங்ஸ். அல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? எத்தனை பேர் ஒரு சமாதானம் வந்திருக்குது? அப்பாடா, இப்பதான் ஒரு வார்த்தை கேட்டிருக்கிறேன். அல்லேலூயா. இவ்வளவு நாள் மனது போராடி கொண்டிருக்கிறது, பயந்து போயிருந்தது, திகைத்து போயிருந்தது. இந்த காரியம் எவனமாய் முடியும் என்று சொன்னால் எதிர்பார்த்திருக்கிற முடிவை கர்த்தர் நிச்சயமாய் கொடுப்பார். ஆமென். அது எல்லாமே சமாதானத்துக்கு ஏதுவானவைகளே. அல்லேலூயா. ஆமென் சொல்லாமே. இப்போ ஆண்டவர் இந்த பூமியை விட்டு பரமேறி செல்லும் பொழுது தம்முடைய சீஷர்களுக்கு ஆண்டவர் நிறைய காரியத்தை சொன்னார். கலங்காது இருப்பதாக, நான் ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்றேன், நான் போய் தேற்றடவாளன, இதெல்லாம் ஆண்டவர் சொல்லி முடித்தாலும் அவர்களை திடப்படுத்தக்கூடிய ஒரு வார்த்தை என்ன அப்படின்னு கேட்டா, எதை அவர்களுக்கு வைத்து போகிறேன் என்று கர்த்தர் சொன்னார். யோவான் 14ஆம் அதிகாரம் 27 நீங்கள் வாசிக்கும் பட்சத்திலே, யோவான் 14:27, சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், ஆமென், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன். உலகம் கொடுக்கிற பிரகாரம் ஆமென் நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை. உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. எதை குறித்தெல்லாம் கலக்கத்தோடு, எதை குறித்தெல்லாம் பயத்தோடு நீங்கள் காணப்பட்டாலும் இன்றைக்கு ஆண்டவர் தருகிற வார்த்தை என்ன? நல்லா கொஞ்சம் புரிஞ்சுக்கொள்ளணும். நம்முடைய பிரச்சனைகள் எவ்வளவு பெரிதாவனாலும் இருக்கலாம். ஆமீன். கேள்விகள் இருக்கலாம், சந்தேகங்கள் இருக்கலாம், ஆமீன், எது வேணாலும் இருக்கலாம். ஆமீன். ஆனா இன்றைக்கு ஒரு ஸ்டாப் அந்த இடத்துல வைத்து ஒன்றை சிந்திக்கணும். தேவனுடைய பிள்ளைங்க, எனக்கு நேரா இப்ப கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்ல போறார் ஆண்டவர்? அல்லேலூயா. தீர்வை ஆண்டவர் என்ன சொல்ல போகிறாரு? அந்த தீர்வு என்ன என்று சொன்னால், நான் உங்களுக்கு ஒரு சமாதானத்தை நான் வைத்து போகிறேன். அல்லேலூயா. ஆண்டவர் வச்சுட்டு போயிருக்கிறார். ஆண்டவர் கிஃப்டா கொடுத்துட்டு போன ஒன்று என்னன்னு கேட்டா, ஆமென், சமாதானம் தான். அல்லேலூயா. இன்றைக்கு இந்த சமாதானத்தை ஜனங்களுக்கு கொடுக்கணும்னு சொல்லி உலகம் பயங்கரமாய் போராடி கொண்டிருக்கிறது. அமேன், சோதரம். அமேன். மே மாதத்தில் எல்லாருக்குமே தெரிந்திருக்கும், எல்லாருடைய செல்லுல அட்வர்டைஸ்மெண்ட் அதிகமாக வந்திருக்கும். என்ன அட்வர்டைஸ்மெண்ட்? அமேன், வெக்கேஷனுக்கான பிளான்ஸ். அல்லேலூயா. அமேன். இவ்வளோ நாள், இந்த 4 மாதம் 5 மாதங்கள் பயங்கரமாக கஷ்டப்பட்டுட்டீங்க, பயங்கரமான போராட்டத்தின் மத்தியில் இருந்துட்டீங்க. குடும்பத்தோடு போயிட்டு ஒரு இடத்துல சமாதானமாக இருந்துட்டு வாங்கன்னு சொல்லி ஒரு வெக்கேஷன் பிளானை கொடுத்துருப்பாங்க. அல்லேலூயா. சரி, 20 நாள் போயிட்டு வந்தாச்சு. அமேன். சமாதானமா இருக்கிறீங்களா? அமேன். கேட்டா கேள்விக்குறிதான். அல்லேலூயா. அமேன். பயங்கரமான கஷ்டமான சூழ்நிலை இந்த உலகத்துல. என்னன்னு கேட்டா, உலகத்துல மற்ற சத்தங்களை கேட்கறது பயங்கரமா இருக்கும். அமேன். அதுவே ஒரு பெரிய எரிச்சலா இருக்கும். அமேன். சமாதானத்தை கெடுக்கக்கூடிய வார்த்தைகள், சமாதானத்தை கெடுக்கக்கூடிய சத்தங்கள் அதிகமா இருக்கிறது. இந்த சமாதானத்தை கெடுக்கக்கூடிய வார்த்தைகள், அந்த உலகத்தினுடைய சத்தங்களை நான் கேட்க கூடாதுன்னு சொல்லி அமேன் என்ன கண்டுபிடிச்சிருக்கிறாங்கன்னா, நாய்ஸ் கேன்சலேஷன் ஹெட்போன்ஸ் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. அமேன், சோத்திரம். அல்லேலூயா. ஆமென். இந்த உலகம் கொடுக்கிற சமாதானம் எப்படிப்பட்டது? வெக்கேஷன் பிளானை போடுறாங்க. ஆமென். வேற என்ன கொடுக்குறாங்க? ஆமென், ஹெட்ஃபோன்ஸை கொடுக்குறாங்க. எவ்வளவு நாள் நீங்கள் அந்த பாட்டை கேட்பீங்க? எவ்வளவு நாள் மேலேயே போட்டுக்கிட்டே இருப்பீங்க? எவ்வளோ நாள் அந்த மண்டை மேலே அப்படியே இருக்கும். நிறைய பேர் அதை பார்த்துருக்குறோம். எவ்வளோ நாள் அதை போட்டுக்கிட்டு இருப்பீங்க? எவ்வளோ நேரம் போட்டுக்கிட்டு இருப்பீங்க? கொஞ்ச நேரத்தில் எடுத்த உடனே திரும்ப உலகத்தின் சத்தம் கேட்க ஆரம்பிக்குது. இதுதான் உலகம் கொடுக்கிற சமாதானம். அல்லேலூயா. ஆனா ஆண்டவர் கொடுக்க போகிற சமாதானம் எப்படிப்பட்டது என்று கேட்டா, அமேன், சோத்திரம், சகல விதத்துல பரிபூர்ணமான சமாதானத்தை கர்த்தர் வெளிப்படுத்த போகிறார். அதை வைத்து விட்டு போகிறார். தம்முடைய சமாதானம். அமேன், சோத்திர. சமாதானம் என்பது ஒரு வெக்கேஷன் பிளான் இல்ல. சமாதானம் என்பது இந்த நாய்ஸ் கேன்சலேஷன் பட்ஸ் அல்ல. சமாதானம் என்பது ஏதோ ஒரு பொருள் அல்ல. சமாதானம் என்பது ஒரு பர்சன். அவர்தான் ஆண்டவராகிய இயேசு. அல்லேலூயா. சத்தமா சொல்லலாமே.
இந்த சமாதானத்தை நமக்கு கொடுக்க தான் ஆண்டவர் என்ன பண்ணியிருக்கிறார்னா சிலுவை வரை வந்தார். அல்லேலூயா. ஆமென். ஏசாயா 53:5 நீங்கள் வாசிக்கும் பொழுது, ஏசாயா 53:5 சீக்கிரமா வாசிக்கலாம். நம்முடைய மீறுதல் நிமித்தம் அவர் காயப்பட்டு, ஆமென், நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. அவருடைய தழும்புகளால் குணமாக்கி. ஆமென். ஹல்லேலூயா. நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணுகிற ஆக்கினை அவர் மேல், அந்த பனிஷ்மெண்ட் அவரை ஏற்றுக்கொண்டு நமக்கு ஆண்டவர் என்ன பண்ணியிருக்கிறாரு? சமாதானத்தை கொடுத்திருக்கிறார். இந்த சமாதானத்தை ஒருவரால் கொடுக்க முடியாது. இந்த சகலவித சமாதானத்தை இந்த உலகத்தால் நிச்சயம் கொடுக்க முடியாது. யாரோ ஒருவரிடத்திலிருந்து கர்த்தர் இதை கொடுக்கல, தாமே சமாதான காரணராகி அதை கொடுத்திருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லலாமே. ஹல்லேலூயா. மீகா 5:5 வாசிக்கும் பொழுது, இவரே சமாதான காரணர். ஹல்லேலூயா. எபேசியர் 2:14 வாசிக்கும் பொழுது, அவரே நம்முடைய சமாதான காரணராகி இருதரத்தாரையும் ஒன்றாக்கி பகையாக நின்ற பிரிவினையாகிய நடுசுவரை தகர்க்கிறார். ஒரு ஆமென் சொல்லலாமே. ஹல்லேலூயா. சமாதான காரணராய் மாறுகிறார். ஏன் தெரியுமா? ஆமென். இந்த உலகம் இந்த சமாதானத்தை என் பிள்ளைகளுக்கு கொடுக்க முடியாது என்பதை அறிந்தவராய், சமாதானத்தினால் நம்மை நிரப்ப முடியாய், நம்முடைய குடும்பத்தை நிரப்ப முடியாய், கர்த்தர் சிலுவை வரை வந்து அவரே சமாதான காரணராகி சிலுவையில எல்லாவற்றையும் செய்து முடித்திருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லலாமே. அல்லேலூயா. அவர் பெயர் சமாதான பிரபு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? என் தேவன் இப்படிப்பட்டவரை நான் வைத்துக்கொண்டு நான் என்ன பண்ணக்கூடாது? கலங்கக்கூடாது, பயப்படக்கூடாது. இந்த காரியம் எப்படி வாய்க்குமா வாய்க்காதா என்று இருமனதோடு இருக்க வேண்டிய தேவையே இல்லை. எல்லாவற்றையும் சமாதானமாய் முடித்து தர்றது கர்த்தருடைய வேலை. அல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை. நம்ம எல்லாம் ஈரானுக்காக நம்ம ஜெபம் பண்ணோம், அப்படிதானே? ஈரானுக்காக எதுக்காக ஜெபம் பண்றோம்? நம்ம சமாதானத்துக்காக ஜெபம் பண்ணோம். அமேன். ஈரான்ல யுத்தம் இருக்குது ஆண்டவரே, ஒருவரும் வீட்டில் இருக்க முடியல. அமேன். எல்லாம் பிள்ளைகள்லாம் நடு ரோட்ல இருக்கிறாங்க. அமேன். ஆண்டவரே, அங்க ஒரு சமாதானத்தை கட்டளையிடுங்க, அந்த அந்த ஒரு போர் நின்றாலே நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம ஜெபம் பண்ணோம். ஒரு பக்கம் போர் நடந்துட்டு இருந்தாலும் ஒரு பக்கம் ஆண்டவர் பலத்த கிரியைகளை செய்திருக்கிறார். என்ன தெரியுமா? ஒரு ராத்திரியில ஆண்டவர் ஹல்லேலூயா கிட்டத்தட்ட 75,000 பேருக்கு தம்மை தரிசனமாய் கர்த்தர் ஆண்டவர் வெளிப்படுத்தி இருக்கிறார். ஹல்லேலூயா. 75,000 பேர் ஒரு ராத்திரிலேயே ஆண்டவரை ரட்சகராய் அவர்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறாங்க. எத்தனை பயங்கரம்! ஒரு பக்கம் வாரு, ஒரு பக்கம் ஆண்டவர் சமாதானத்தை, தம்முடைய சமாதானத்தை கர்த்தர் வெளிப்படுத்தி, நான் தான் சமாதான பிரபு என்பதை கர்த்தர் வெளிப்படுத்தி இருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லலாமே. என்ன பயங்கரம் பாருங்க. நம்முடைய ஜெபம் ஒன்றுமே வீண் போகாது. அல்லேலூயா. இன்னொரு இடத்துல சூடான்ல பார்த்தீங்கன்னு சொன்னா, அமேன் சோத்திரம், நல்ல தேசம், கனிம வளங்கள் ஏராளமா இருக்குது. ஆனா அவங்களுக்குள்ள சமாதானம் இருக்குதான்னு கேட்டா சமாதானம் இல்லை. உள்நாட்டு போர் வெடித்து, அமேன், ஒருவர் அங்க நிம்மதியா வாழ முடியாது. அமேன். அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய உடம்புல எலும்புகளை எண்ணலாம், அப்படிப்பட்ட ரீதியில வாழ்றாங்க. அமேன். பஞ்சங்கள் இருக்குது. சமாதானம் இல்லாத தேசத்துல என்ன இருக்குதுன்னு கேட்டா பஞ்சம் இருக்குது. அமைதியா இருக்க முடியாது, தீர்வுகளே கிடையாது. அவங்க என்ன சாப்பிடுறாங்க? அமேன் சோத்திர மிருகங்களை. அமேன். சாப்பிடக்கூடிய மிருகங்கள் அல்ல, எந்த மிருகம் கிடைக்குதோ அடிச்சு சாப்பிடுறாங்க, இலைகளை சாப்பிட்டு உயிர் வாழ்றாங்க. இதுக்கு மூல காரணம் என்ன அப்படின்னு கேட்டா சமாதானம் இல்லை. அல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, இந்த தேசத்துல நான் உன்னை வைத்திருக்கிறேன், இந்த தேசத்துல வைத்து இந்த சபையிலே கர்த்தர் உன்னை நிலைநாட்டி வைத்திருக்கிறதான ஒரு காரணம் உண்டு. இந்த மாதத்துல இந்த வாக்குத்தத்தத்தின்படி கர்த்தர் சகலவித சமாதானத்தினால கர்த்தர் நம்மை நிரப்ப முடியாய். கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணலாமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த உலகம் தரக்கூடியது எல்லாமே டெம்பரவரி தான். ஆண்டவர் தருகிற சமாதானம், என்னுடைய சமாதானத்தை நான் உங்களுக்கு கொடுக்க போகிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அது சகல விதத்தில் நான் கொடுக்க போகிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எத்தனை பேர் விசுவாசமா இருக்கிறீங்க? அமீன். சகல விதத்தில், அமீன், சகல விதத்தில், எல்லா நிலைகளில, எல்லா பகுதிகளில, அமீன், தம்முடைய எல்லா சமாதானத்தையும் பரிபூரணமாய் கர்த்தர் வெளிப்படுத்த போகிறார். ஒரு ஆமீன் சொல்லலாமே. வேதத்தில் அநேக இடங்களில பல சூழ்நிலைகள் வந்திருக்கிறது. அந்த பல சூழ்நிலைகளில கர்த்தர் எவனமாய் சமாதானத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார் என்பதை ஜெபத்தோடு நம்ம தியானிக்கலாம். ஆமென். பரிசுத்த ஆவியானவர் உதவி செய்வாராக. அல்லேலூயா. முதலாவதாக மார்க் 4 அதிகாரத்தில் 39 வாசிங்க.
மார்க் 4:39. அவர் எழுந்து காற்றை அதட்டி கடலை பார்த்து இறையாதே அமைதலாயிரு என்றார். அப்பொழுது காற்று நின்று போய் மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. இதை இங்கிலீஷ்ல நீங்க பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, then he rose and rebuked the wind and said to the sea, peace be still, and the wind ceased and there was a great calm. அங்கே பார்க்கிறோம், அமேன் சோத்திரம், அவர் எழுந்து காற்றை அதட்டி கடலை பார்த்து இறையாதே சமாதானமாயிரு, அல்லேலூயா, அமைதலாயிரு, மூல பாஷையில சமாதானமா, பீஸ் பி ஸ்டில். அமேன் சோத்திரம். இந்த வார்த்தை இங்க மாத்திரம் தான் ஆண்டவர் பயன்படுத்தி இருக்கிறார். அமேன் சோத்திரம். அமைதலாயிரு, சமாதானமாயிரு என்று சொல்லி இயற்கையை பார்த்து ஆண்டவர் கட்டளையிட அது அப்படியே அடங்கி போயிட்டு அல்லேலூயா வடிவிட்டது. ஒரு ஆமேன் சொல்லலாமே. அல்லேலூயா. ஆமேன். தண்ணீர்கள் மத்தியில் நடு கடல்ல மாட்டிக்கொண்டிருக்கிறாங்க. அமேன் சோத்திரம். ஒருவேளை அமேன் கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன், இவங்க துவக்கத்திலேயே அமேன் இந்த கடல் பிரயாணம் ஆண்டவர் தான் சொல்றாரு, அக்கறைக்கு போலாம் வாங்க அப்படின்னு சொல்லி கூட்டு போறாரு. அமேன் சீஷர்கள் சொல்ல அக்கறைக்கு போவோம்னு சொல்லி இயேசு சொல்றாரு. அப்ப இயேசுக்கு கீழ்ப்படிந்து எல்லாம் உள்ள ஏறி உட்கார்ந்துட்டாங்க. இப்ப நடுக்கடலில் போகும் பொழுது அங்க எதிர்பார்த்திராத விதத்துல காற்று, எதிர்பார்த்திராத விதத்துல கடல் கொந்தளிக்கிறது. அமேன் சோத்திரம். அங்க சொல்லப்பட்டிருக்கிறது, பலத்த காற்று உண்டாகுது. அப்பதான் உண்டாகி படவு நிரம்பத்தக்கதாக தண்ணீர், அந்த இடத்துல அமிழத்தக்கதான ஒரு தண்ணீர் இல்லாத சூழ்நிலையில கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். அமேன். அவங்க யோசிச்சிருப்பாங்க, ஒருவேளை அல்லேலூயா அமேன் இந்த படகு கிளம்பும் பொழுதே இந்த காற்று வந்திருந்தா, போறவங்கலாம் சும்மா கிடையாதுங்க, சாதாரணமான நபர் கிடையாது, அந்த கடலிலேயே ஊர்னவங்க. அமேன். எத்தனையோ காற்றுகளை பார்த்தவங்க, எத்தனையோ மழையில மீனை பிடித்தவங்க. இப்போ அவங்களாலேயே கூட என்ன பண்ண முடியலன்னு கேட்டா, அந்த காற்றை சமாளிக்க முடியல. ஒரு கட்டத்தில் அவங்க சமாளித்து பார்த்தாங்க. இயேசு உறங்கி கொண்டிருக்கிறார். அவங்க சமாளித்து பார்க்கிறாங்க, சமாளிக்க முடியல. அல்லேலூயா. இந்த சமாளிக்க முடியாத கட்டத்துல தான் ஆண்டவரை பார்த்து, ஐயரே உமக்கு கவலை இல்லையா? அல்லேலூயா. ஒரு ஆமேன் சொல்லலாமே. இன்னைக்கு நிறைய பேருக்கு ஒரு கேள்வி இங்க தான் ரைஸ் ஆகும். அல்லேலூயா. இயேசு அந்த படகுல தானே இருக்கிறாரு, எப்படி இந்த காற்று கொந்தளிக்கலாம்? இயேசு அந்த படகுல இருக்கிறாரு, எப்படி இந்த பலத்த காற்று உண்டாகலாம்? அல்லேலூயா. இன்னைக்கு என்னுடைய வாழ்க்கையில இப்படி இருக்கிறதே, திடீரென்று இந்த பலத்த காற்று, திடீரென்று இந்த சோதனைகள், திடீரென்று இந்த ப்ராப்ளம் ரைஸ் ஆகிருக்கிறது. நீங்க நம்ம நினைச்சு கொண்டிருக்கிறோம் எல்லாமே நல்லா போய் கொண்டிருக்குது. இல்ல இல்ல இல்ல. காலையில ஒரு மாதிரி இருக்கலாம், திடீரென்று அப்படியே ஒரு சேஞ்ச் உண்டாகுது. அல்லேலூயா. சாயந்தரம் ஒரு திடீர்னு ஒரு சேஞ்ச், திடீர்னு என்ன வேணாலும் நடக்கலாம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, எந்த சூழ்நிலையா வேணாலும் இருக்கலாம், திடீரென்று எந்த வல்லமைகள் உனக்கு விரோதமாய் போராடலாம், எழும்பலாம், கொந்தளிக்கலாம், காற்றை போல அடிக்கலாம். ஆனா நான் என்ன செய்வேன்னு கேட்டா, அதன் மத்தியிலே நான் எழுந்தருள போகிறேன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. வராம போவாதுங்க, வருங்க. திடீரென்று உண்டானதான் பலத்த காற்று. உண்டானதுன்னா என்ன? திடீர், அவங்க எதிர்பார்க்கவே இல்லை. அமேன். அவங்க நினைச்சு கூட பார்க்கல இது உண்டாகும்னு சொல்லி. அமேன். இப்படிப்பட்டதான ஒரு சூழ்நிலையில கர்த்தர் எழுந்தருளி சமாதானமாயிரு என்று சொல்லி காற்றையும் கடலையும் பார்த்து கட்டளையிட்டார். அது அப்படியே அமிழ்ந்து போனதான், அமைதல் உண்டானதான். அல்லேலூயா. சமாதானத்துக்கு ஒரு வேறு சொல்லு என்ன அப்படின்னு பார்த்தா தீர்வு. சமாதானத்துக்கு வேறு சொல்லு என்ன? அமைதி. அல்லேலூயா. இந்த அமைதி, சமாதானத்தை, தீர்வுகளை யாராலே கொடுக்க முடியும்னு கேட்டா, இயேசுவால் மாத்திரம் தான் கொடுக்க முடியும். ஒரு ஆமேன் சொல்லலாமே, சத்தமா சொல்லலாமே. அல்லேலூயா. அவங்க எவ்வளவு சமாளித்து பார்க்கிறாங்க. நீங்க நிறைய வேளையில நாமளே சில நேரத்தில் இந்த பிரச்சனைக்கு இன்னும் கொஞ்சம் சமாளிக்கலாம், இன்னும் கொஞ்சம் பல்ல கடிச்சுக்கிட்டு ஓடலாம், இன்னும் கொஞ்சம் போகலாம், இன்னும் கொஞ்சம் இந்த வேதனையை சுமந்து போகலாம்னு சொல்லி ரொம்ப கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறீங்க. நீங்க ஆண்டவர் சொல்றாரு, ஹல்லேலூயா, நீ கஷ்டப்பட தேவையே இல்லை. அமேன். தண்டு வலிக்க தேவையே இல்லை. அமேன். நீ கலங்க தேவையே இல்லை. நீ பயப்பட தேவையே இல்லை. ஹல்லேலூயா. நானும் அது படகுல தான் இருக்கிறேன். நான் எழுந்தருளினா போதும், அவைகள் அடங்கி போகும். ஒரு ஆமேன் சொல்லலாமே, சத்தமா சொல்லலாமே. ஒரு வீட்டுக்குள்ள ஒரு மக இருக்கிறா, எல்லாருக்கும் தனித்தனி ரூமு. ஆமேன். வெளியே பார்த்தா இடி மின்னல், பயங்கரமான காற்று அடித்து கொண்டிருக்கிறது. திடீரென்று பார்த்து சத்தத்தை கேட்டு அவ மக அந்த எழுந்தருளி அந்த மக எழும்பி அமேன் அழ தொடங்கிட்டா. ஒரு விதமான ஸ்கிரீமிங், ஒரு விதமான பயம். தனி ரூம்ல இருக்கிறதுனால இந்த இடி மின்னலை பார்த்து அவளால் தாங்கிக் கொள்ள முடியல.
அப்படிப்பட்ட சூழ்நிலையில அவ அப்படியே பயந்து போய் இருக்கிற நேரத்துல திடீரென்று அவங்க அப்பா பக்கத்துல உட்காந்து கையை மாத்திரம் தான் மேல போட்டாரு. எங்க போச்சுன்னு தெரியல அந்த பயம், எங்க போச்சு தெரியல அந்த திகைப்பு, எங்க போச்சு தெரியல அந்த கலக்கம். அமைதியா மாறிட்டா. ஆமென். திரும்ப அந்த உரையாடல் தொடங்கிச்சு, சமாதானமா ஆயிட்டா. ஹல்லேலூயா. வெளியே பார்த்தா அந்த மின்னல் அடிச்சு கொண்டு தான் இருக்குது, வெளியில இடிச்சு கொண்டு தான் இருக்குது. ஹல்லேலூயா. ஆமென். ஆனா உள்ள என்ன நடக்குதுன்னு கேட்டா, அப்பா பக்கத்துல உட்கார்ந்தாரு, அவ்வளவுதான், வேலை முடிஞ்சுது. ஆமென். சோத்திரம். இன்னைக்கு ஆண்டவர் உங்க நடுவிலே, ஹல்லேலூயா, பிரச்சனை நடுவிலே எந்த இடத்துல இருந்தாலும் சரி, அந்த இடத்துல கர்த்தர் எழுந்தருள போகிறார். ஆமென். போன மாதத்தினுடைய வாக்குத்தத்தம் அருமையான வாக்குத்தத்தம். ஆமென். ஏசாயா 43:2 வாசிக்கும் பொழுது, ஆமென், வேதம் சொல்லுகிறது, நீ தண்ணீர்களை கடக்கும் போது நான் என்ன செய்வேன்? உன்னோடு தான் நான் இருக்கிறேன். நீ ஆறுகளை கடக்கும் பொழுது அங்கேயே நான் உங்களோட தான் இருக்கிறேன். ஆமென். அக்கினியில் நடக்கும் பொழுது நான் உங்களோட தான் இருக்கிறேன். அக்கினி ஜுவாலை உன்னை பற்றுவது இல்லை, தண்ணீர்னால எந்த சேதம் உண்டாக போறது இல்லை. நீ தைரியமாயிரு மகளே. அதற்கேற்ற சமாதானத்தை கர்த்தர் அருள போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. ஆமென். அப்போஸ்தலர் 27ஆம் அதிகாரத்துல 13-14 வாசிங்க. அப்போஸ்தலர் 27:13-14. தென்றல் மெதுவாய் அடித்தபடியா தாங்கள் கோரினது கைகூடி வந்ததென்று எண்ணி அவ்விடமிட்டு பெயர்ந்து கிரேத்தா தீவுக்கு அருகே ஓடினார்கள். கொஞ்ச நேரத்துக்குள்ளே யூரோகிலிதோன் என்னும் கடுங்காற்று அதில் மோதிற்று. போதுங்க. ஹல்லேலூயா. இங்கேயும் அதே போல சம்பவம் தான். அவங்க என்ன நினைச்சாங்கன்னு கேட்டா, இது எளிதா போகலாம், இது சாதாரணமான ஒரு பயணம் நினைச்சுதான் அவங்க புறப்படுறாங்க. ஆனா நடுவுல இந்த யூரோகிலிதோன் என்ற காற்று வரும், மோதும் என்பதை அவர்கள் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. அந்த நேரத்துல அங்க ஒரு ஜெப வீரன் இருக்கிறார். ஹல்லேலூயா. அங்க கர்த்தருடைய வார்த்தையை சுமந்து கொண்டு போகிற ஒருவன் இருக்கிறார். அவருக்கு நல்லா தெரியும். என்ன தெரியும்னு கேட்டா, இது நம்மை சேதப்படுத்துவது போறது இல்ல, எனக்கென்று கர்த்தர் ஒரு பிளானை வைத்திருக்கிறார். அந்த பிளானுக்கு விரோதமாக இந்த காற்று ஒன்றுமே கிடையாது. ஒரு ஆமென் சொல்லலாமே. இங்க இருக்கிற அத்தனை பேர் மேல ஒரு பிளானை கர்த்தர் வைத்திருக்கிறாருங்க. அந்த பிளானுக்கு விரோதமாக இயற்கை ஒரு சேதம் கொடுக்குமா? இந்த பிரச்சனை ஒரு சேதம் கொடுக்குமா? திடீரென்று ரைஸ் ஆகிறதான அந்த ப்ராப்ளம், ஆமென், என்னுடைய ஆவிக்குரிய ஜீவியத்தை அமிழ்த்தி போடுமா என்று கேட்டா நிச்சயமா கிடையாது. அதன் மத்தியில ஒருவர் எழுந்தருளி அவைகளுக்கு சமாதானமா 2 கட்டளையிட்டு ஒரு அமைதலை கர்த்தர் கட்டளையிட போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில எழும்பி இருக்கிறது. எந்தெந்த பிரச்சனைகள் எழும்பி இருக்கிறது ஒரு லிஸ்ட் அவுட் பண்ணுங்க. ஆண்டவர் சமூகத்தில் உட்கார்ந்து, ஆண்டவரே நீர் எழுந்தருளும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. யூ ரைஸ் லார்ட். ஆண்டவர் எழுந்தருளுனா போதும், எல்லாமே அடங்கி போயிடும். இந்த சப்மரைனை பார்த்துருக்கிறீங்களா? இந்த நீர்மூழ்கி கப்பலை பார்த்துருக்கிறீங்களா? இந்த நீர்மூழ்கி கப்பல் ஸ்தோத்திரம் எத்தனையோ அடி ஆழத்துல இருக்கும். அந்த அத்தனை அடி ஆழத்துல எவ்வளவு பிரஷர் இருக்கும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். எத்தனை தண்ணீர் மோதும், மீன்கள் மோதும், என்னென்னமோ மோதினாலும் அது உள்ள இருக்கிறவங்க நல்லா சாப்பிட்டுக்கிட்டு இருப்பாங்க, உள்ள நடந்துகிட்டு இருப்பாங்க, ஒரு சேதமும் இருக்காது. ஏன்னு கேட்டா அந்த சப்மரைன் அவ்வளமாய் டிசைன் பண்ணி இருக்கிறது. ஹல்லேலூயா. எந்த பிரஷரும் உள்ள தாங்க முடியாதபடி, எந்த தாக்காதபடி ஒரு மனிதன் கண்டுபிடிப்பே அந்த அளவுக்கு இருக்குதுன்னு சொன்னா, ஆமென் சோத்திரம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இந்த உலகத்தினாலே வருகிறதான பிரச்சனைகள் எந்த காரியமா இருந்தாலும், எந்த சத்துருங்களுக்கு விரோதமாய் எழும்பி, ஹல்லேலூயா, மும்முரமா எழும்பினாலும் பரவாயில்லை, அலைகளை போல எழும்பினாலும் பரவாயில்லை, திடீரென்று பலத்த காற்றை போல அவர்கள் எழும்பி சேதத்தை கொடுக்க பார்த்தாலும், ஹல்லேலூயா, நீங்கள் மூழ்க மாட்டீர்கள். ஹல்லேலூயா. உங்கள் நடுவிலே இருக்கிறவர் சமாதான பிரபு, அவர் சமாதான கர்த்தர், அவர் இயற்கையை ஆளுகிறவர். ஆமென் சொல்லலாமே. சங்கீதம் 107:29-30 வாசிங்களேன். 107:29-30. கொந்தளிப்பை அமர்த்துகிறார். கொந்தளிப்பை ஆண்டவர் என்ன செய்கிறாரு? அமர்த்துகிறார். அதன் அலைகள் அடங்குகிறது. அப்புறம் அமைதல் உண்டானது நிமித்தம் அவர்கள் சந்தோஷப்படுகிறார்கள். தாங்கள் நாடின துறைமுகத்துல அவர்களை கொண்டு வந்து கர்த்தர் சேர்க்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் பிரச்சனை வராதுன்னு சொல்லல, ஆமென், அலைகள் வராதுன்னு சொல்லல, அதன் மத்தியில கர்த்தர் இருக்கிறார் பாருங்க, அதுதான் ஒரு பெரிய பலன். ஹல்லேலூயா. கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறாரு. கர்த்தர் என்னை எந்த ஒரு சேதத்துக்கும் கர்த்தர் விட மாட்டார். ஆண்டவர் என்றென்றைக்கும் கைவிட மாட்டார்.
இந்த ஒரு நிலையில நம்ம விசுவாசத்துல நம்ம ஓடும் பொழுது அக்கறைக்கு, நாடின துறைமுகத்துக்கு, எந்த டெஸ்டினேஷன், எந்த உயர்வுக்கு, எந்த தீர்வுக்கு நேராய் கர்த்தர் நம்மை கொண்டு போகிறாரோ அதுல எந்த ஒரு அசையாமல் நீங்க போய் சேருவீங்க. கர்த்தர் எல்லா தடைகளின் நடுவில் இருந்து கர்த்தர் நீக்க போகிறார். நிறைய பேருக்கு ஒரு கவலை, அமேன் சோத்திரம், என்னுடைய பிள்ளைகளுடைய லைஃப்ல இந்த பிரச்சனை இருக்குது, அமேன் நான் சமாளிச்சு வந்தாச்சு, என் பிள்ளைகளால சமாளிக்க முடியலையே, அமேன் அவன் துவண்டு போய் நிற்கிறானே, இந்த மகள் துவண்டு போய் நிற்கிறாங்களே, அந்த நாடின துறைமுகத்துக்கு போவாங்களா, அவனுடைய லைஃப்ல அதை அச்சீவ் பண்ணுவாங்களா, அந்த லைஃப்ல ஒரு தீர்வை காண்பார்களா என்று சொன்னா, அமேன் சோத்திரம், உங்களோடு இருக்கிறவர் அவர்களோடும் இருக்கிறார். அவர்களோடு உங்க குடும்பத்தோட கர்த்தர் ஒரு சமாதான உடன்படிக்கை செய்திருக்கிறபடினால உங்கள் நடுவிலே அவருடைய ஸ்தலத்தை அவருடைய கர்த்தர் ஸ்தாபித்து வைத்திருக்கிறபடினால அவர் நிச்சயமா நீங்கள் ஜெபிக்கும் பொழுது எழுந்தருளுவார். எழுந்தருளி உங்களுக்கு விரோதமா எழும்பி இருக்கிற காற்றை பார்த்து, உங்களுக்கு விரோதமா எழும்பி இருக்கிற அந்த கடலை பார்த்து, ஹல்லேலூயா ஆமென், கர்த்தர் அமைதலாயிரு, சமாதானமாயிரு என்று கட்டளையிட போகிறார். எத்தனை பேர் இதை விரும்புறீங்க? எத்தனை பேர் இதை நடக்கணும்னு விரும்புறீங்க? ஹல்லேலூயா. இதை செய்ய அவர் வல்லவர். ஹல்லேலூயா. சங்கீதம் 65:7 வாசிக்கலாம். சங்கீதம் 65:7 கொஞ்சம் சீக்கிரம் வாசிக்கலாம். சமுத்திரங்களின் மும்முரத்தையும், சமுத்திரங்களினுடைய மும்முரத்தையும், அவைகளுடைய அலைகளின் இரைச்சலையும், ஜனங்களின் அமளியையும் ஆமென் ஆமென். சமுத்திரம், அலைகள், ஜனங்கள், இப்படி யார் எழும்பினாலும் அதை அமர்த்துகிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லலாமே. இந்த மாதத்துல நான் திட்டமாய் நான் சொல்ல முடியும், ஆமென் சோத்திரம், கர்த்தர் சகல விதத்துல சமாதானத்தை தந்தருளுவார்னு போட்டிருக்குதுன்னா இந்த வார்த்தை நிச்சயமா என் வாழ்க்கையில நிறைவேற போகிறது. என்னுடைய எல்லா பகுதிகளில் நிறைவேற போகிறது. இந்த பகுதி மாத்திரம் தான் தேக்கத்தில் இருக்குது, ஒரு ஸ்டாக்னேஷன் ஸ்டேஜில் இருக்குது. இதுல ஒரு சமாதானமே கிடைக்க மாட்டேங்குது. இந்த காரியத்துல மாத்திரம் ஒரு விடுதலை கிடைக்க மாட்டேங்குது. இந்த காரியத்துல மாத்திரம் ஒரு தீர்வு உண்டாக மாட்டேங்குது. இல்ல கர்த்தர் அந்த இடத்துல தான் கர்த்தர் சமாதானத்தை கர்த்தர் கொடுக்க போகிறார். ஒரு ஆமென் சொல்லலாமே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. சங்கீதம் 93:3-4 வாசிக்கும் பொழுது, ஆமென், 93:3-4, கர்த்தாவே நதிகள் எழும்பின. நல்லா கவனிங்க, நதிகள் எழும்புது. நதிகள் இரைச்சல், அதே நதி இப்ப இரைச்சலிட்டு எழும்புது. நதிகள் அலை திரண்டு எழும்புது. அதே நதி அலை திரண்டு எழும்புது. திரளான தண்ணீர்களின் இரைச்சலை பார்க்கிலும், சமுத்திரத்தின் வலிமையான அலைகளை பார்க்கிலும் கர்த்தர் உன்னதத்திலே வல்லமை உள்ளவர். ஒரு ஆமென் சொல்லலாமே. ஆமென். இதை எத்தனை பேர் விசுவாசிக்க முடியும்? அந்த நதி எந்த ரூபத்துல வேணாலும், எந்த ஆமென் சோத்திரம், எந்த ரூபத்துல, அதே நதி என்ன பண்ணுது? அது 3ஆம் வசனம் போடுங்க. ஆமென் சோத்திரம். நதிகள் என்ன பண்ணுது? எழும்புது. ஆமென். அதே நதி இரைச்சல் எடுக்கிறது. அதே நதி அலை திரண்டு எழும்புது. ஆமென் சோத்திரம். இத்தனை ரூபத்துல அது எழும்பினாலும் ஆண்டவர் என்ன பண்றாரு? சமுத்திரத்தை ஆள்றதே நான் தான்பா. ஒரு ஆமென் சொல்லலாமே. ஹல்லேலூயா. ஆமென். இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் ஆமென் விடுதலை காற்றை சுவாசிக்க வெளியே புறப்பட்டு வந்த பொழுது முதல் என்கவுண்டர் எங்க அப்படின்னு கேட்டா செங்கடல். ஆமென். முன்னாடியும் போக முடியாது, பின்னாடி பார்த்தாலும் பார்வோன்னு. இந்த செங்கடல்ல நம்ம சாக போகிறோம் அப்படின்னு நினைச்சு கொண்டிருக்கும் பொழுது நல்லா கவனிங்க, ஆமென், அந்த தண்ணீரை ஆண்டவர் என்ன பண்ணார்? ஆண்டவர் பிளந்தார். ஹல்லேலூயா. பிளந்து அந்த தண்ணீரை ஆண்டவர் எப்படி நிறுத்தினார்னு கேட்டா, யாத்திராகமம் 14ஆம் அதிகாரத்துல 29 முதல் வாசிங்க. யாத்திராகமம் 14:29. இஸ்ரவேல் புத்திரரோ ஆமென் சமுத்திரத்தின் நடுவாக ஆமென் வெட்டாந்தரையின் வழியாய் நடந்து போனார்கள். அவர்கள் வலதுபுறத்திலும் இடதுபுறத்திலும் ஜலம் அவர்களுக்கு மதிலான்றது. ஒரே தண்ணி தான், ஒரே தண்ணி தான், ஒரே செங்கடல் தான். ஆமென். தேவனுடைய ஜனங்களுக்கு எப்படி நின்னுச்சு அப்படின்னு கேட்டா, மதுல போல நின்று சமாதானமாய் கடந்து அக்கறைக்கு போயிட்டு அவங்க துதிச்சு ஆண்டரை பாடிக்கிட்டு இருக்கிறாங்க. கவனிங்க, அவங்க சமாதானமா போனதுனால தானே பாட்டு வரும். ஆமென். சமாதானமா போயிட்டு பாட்டு பாடிக்கிட்டு துதிச்சிட்டு இருக்கிறாங்க. ஆமென். அந்த சமாதானத்தை கெடுக்க ஒரு வல்லமைகள் உள்ள வருது. ஹல்லேலூயா. ஆண்டவர் என்ன செய்கிறார்? 28ஆம் வசனம் வாசிங்க. ஜலம் திரும்பி வந்து ரதங்களையும் குதிரை வீரரையும் ஆமென் அவர்கள் பின்னாக சமுத்திரத்தில் பிரவேசித்திருந்த பார்வோனுடைய ராணுவம் அனைத்தையும் மூடிக்கொண்டது. அவர்களில் ஒருவனாகிலும் தப்பவில்லை. சகல விதத்துலனா இதுதாங்க. ஹல்லேலூயா. ஆண்டவர் ஒரு சத்துருவை கூட திரும்ப பின்தொடர கர்த்தர் விட மாட்டாரு. உங்க சமாதானத்தை கெடுக்க எந்த வல்லமைகள் எழும்புதோ அந்த வல்லமைகளை ஒன்றையும் கர்த்தர் விட மாட்டாரு. அத்தனையும் கர்த்தர் மூடி போடுவார்.
இந்த மாதத்துல நீங்கள் உற்சாகமாய் ஆமென் ஒவ்வொரு குடும்பமும் எதுக்காக ஜெபிக்கணும், சபையாய் சேர்ந்து எதுக்கு ஜெபிக்கணும்னா, ஒவ்வொரு நாளும் எழும்பி எங்க குடும்ப சமாதானத்தை, எங்க சபையில சமாதானத்துக்கு விரோதமா, எங்க தேசத்தின் சமாதானத்துக்கு விரோதமா எழும்புகிற வல்லமைகளை நீர் மூடி போடுவீராக, அதமாக்குவீராக என்று சொல்லும் பொழுது கர்த்தர் அவனமாய் கர்த்தர் செய்வார். ஆமென் சொல்லலாமே. அல்லேலூயா. சங்கீதம் 148:8 பார்க்கும் பொழுது அவர் சொற்படி செய்யும் பெருங்காற்றேவாம். ஆமென். சங்கீதம் 148:8. அக்கினியே, கல்மழையே, கல்மழையே, உறைந்த மழையே, மூடுபனியே, அவர் சொற்படி செய்யும் பெருங்காற்றே. அல்லேலூயா. ஆமென் சோத்திரம். இன்னைக்கு உங்களால சமாளிக்க முடியாம இருக்கலாம் அந்த காற்றை. அமேன் சோத்திரம். நீங்க நிறைய பேர் சொல்லலாம், அமேன் இந்த பிரச்சனைனால நிச்சயமா என்னால தப்பித்துக் கொள்ள முடியாதையா, அமேன் நான் மூழ்க தான் போகிறேன், இதுல இருந்து என்னால நிச்சயமா காப்பாற்ற யாருமே இல்லை, கத்தி கூப்பிட கூட யாருமே இல்லை, நீங்க நினைத்து கொண்டிருக்கலாம். அதன் நடுவிலே ஒருவர் எழுந்தருள போகிறார். அவர் பெயர் சமாதான பிரபு. ஹல்லேலூயா. அவர் எழுந்தருளி காற்றையும் கடலையும் பார்த்து அதட்ட போகிறார். ஒரு ஆமென் சொல்லலாமே. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அவர் எழுந்தருளும் ஆண்டவரே. ஒரு நிமிஷம் கரங்களை உயர்த்தி சொல்லிடுங்களேன். ஆண்டவரே, சகலவித சமாதானத்தை தருகிற தேவன் எங்க குடும்பத்தில் எழுந்தருளுவீராக. சகலவித சமாதானத்தை தருகிற தேவன் எங்க சபையில எழுந்தருளுவீராக. சகலவித சமாதானத்தை தருகிற தேவன் என் வியாபாரத்தில், என் வேலையில, என் ஆபீஸ்ல நீர் எழுந்தருளி ஆண்டவர் எங்கள் சமாதானத்துக்கு விரோதமாய் எழும்புகிற நதிகள், தண்ணீர்கள், இரைச்சல்கள், ஆண்டவரே எல்லாவற்றையும் மும்முரத்தை அடக்கி போடுவீராக. ஓ ரபா கபலபரியாந்தரபா. ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. இன்றைக்கு கர்த்தர் அது இப்படியாய் கர்த்தர் செய்ய போகிறார். இரண்டாவதாக மார்க் 5:34 வாசிங்களேன். சகல விதத்துல ஆண்டவர் என்ன செய்ய போகிறாரு? சமாதானத்தை தரப்போகிறார். அவர் அவளை பார்த்து, ஆமென், மகளே, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, நீ சமாதானத்தோடு போய் உன் வேதனை நீங்கி சுகமாயிரு என்றார். அல்லேலூயா. அவளுக்கு முதல் தேவைப்பட்டது என்ன அப்படின்னு கேட்டா, அவள் சரீரத்துல ஒரு விடுதலை தேவை அவளுக்கு. ஒரு ஆமேன் சொல்லலாமே. இந்த சரீர சுகவீனம் அவளுக்கு என்ன செய்ததுன்னு கேட்டா, அவளுடைய வாழ்க்கையில சமாதானம் இல்லாம எத்தனை வருஷம் இருக்கிறான்னா, 12 வருடமா இருக்கிறா. ஒரு ஆமேன் சொல்லலாமே. 26ஆம் வசனத்தை வாசிக்கலாம். 26:6 அவளுடைய நிலையை அங்க போடப்பட்டிருக்கிறது. அநேக வைத்தியர்களால் மிகவும் வருத்தப்பட்டு உண்டானவைகளை எல்லாம் செலவழிக்கிறார், சற்றாகிலும் குணமடையாமல் அதிக வருத்தப்படுகிற போது. ஆமென். அல்லேலூயா. ஆண்டவர் எங்க என்டர் ஆகுறாருன்னு கேட்டா, அல்லேலூயா, அவ அதிக வருத்தப்படுகிற பொழுது, ஆமென், அவளதான் முடியாது. ஆமென் சோத்திரம். அவ ஏதாவது முயற்சி பண்ணாளான்னு கேட்டா, அநேக வைத்தியர்கிட்ட போயிருக்கிறா. வேற என்ன முயற்சி பண்ணியிருக்கிறா? தன்னுடைய பணத்தினாலே, ஆமென் சோத்திரம், இதுக்கு ஒரு குணம் கிடைக்குமா அப்படின்னு சொல்லி பணம் முழுவதுமா செலவு பண்ணியிருக்கிறா. ஆமென். சரி, பணம் போனா போகுது, சுகம் கிடைச்சா போதும். நிறைய பேர் அப்படி போறாங்க ஹாஸ்பிட்டலுக்கு. பணம் போனா போகுது. ஆமென் சோத்திரம். ஆனா இங்க பாருங்க, பணம் எல்லாவற்றையும் செலவழிக்கிறா. ஆனா அவளுடைய வாழ்க்கையில மீதம் உள்ளது என்னன்னு கேட்டா, அதிக வருத்தம் தான். கொஞ்சம் கூட குணமாகல. ஏதாவது கொஞ்சம் ஒரு முன்னேற்றம் இருந்தாலும் பரவாயில்லையே. என்னுடைய வியாதியில ஒரு கொஞ்சம் முன்னேற்றம், என்னுடைய பலகீனங்கள் கொஞ்சம் முன்னேறி இருக்கிறதா? ஆமென். வலி குறைந்து இருக்கிறதா? ஆமென். கிடையவே கிடையாது. ஆமென். இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, முதல்ல ஆண்டவர் என்ன பண்றாருன்னா, பிரச்சனைகளின் நடுவிலே, அது எந்த இடமா இருக்கட்டும், சகலவித கிருபை, சகலவித சமாதானத்தை தருகிற தேவன் எல்லா இடங்களிலே அவர் எழுந்தருளி, ஆமென், அவரை நோக்கி கூப்பிடும் பொழுது எழுந்தருளி என்ன செய்ய போகிறாரு? சமாதானத்தை, ஆமென், கட்டளையிட்டு அந்த கொந்தளிப்பை கர்த்தர் அமர்த்த போகிறார். விசுவாசிக்கிறவங்க ஆமென் வரும். அல்லேலூயா. ஆமா, கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை. அப்ப இரண்டாவது ஆண்டவர் நம்முடைய சரீரங்களிலே காணப்படுகிற பலகீனங்கள், நம்முடைய சரீரங்களிலே அவ்வப்பொழுது எழும்புகிறது எந்த விதமான ஆல் டைப்ஸ் ஆஃப் டிசீஸ், ஆல் டைப்ஸ் ஆஃப் ப்ராப்ளம், எல்லாவித சகலவித நோய்களை அவர் குணமாக்க வைத்தியர். அல்லேலூயா. அவர் எழுந்தருளி என்ன செய்ய போகிறாரு? சமாதானத்தை கர்த்தர் தரப்போகிறார். சமாதானம்னா என்ன? சமாதானம்னா என்ன? ஆண்டவர் குணமாக்க போகிறார். குணமாக்குனது மாத்திரமல்ல, சமாதானத்தையும் சேர்த்து கர்த்தர் கொடுக்க போகிறார். இன்னைக்கு உலகம் அந்த 12 வருட ஸ்திரீ எப்படி பார்த்தது தெரியுமா? அவளை பெரும்பாடு உள்ள ஸ்திரீ இதை மாத்திரம் தான் பார்த்துக்கிட்டு இருக்குது. ஆனா அவ எதை இழந்து இருக்கிறான்னா, சமாதானத்தை இழந்தவளா இருக்கிறா.
அவளால் மற்றவங்களை போல ஆலயத்துக்கு போக முடியல, மற்றவங்களை போல சமுதாயத்தில் நடமாட முடியல, மற்றவங்களை போல எந்த காரியத்தை செய்ய முடியல. 12 வருடமா அதே வியாதி, அதே பிரச்சனை, அதே காரியத்தை, அதே சூழலில் நான் சுழண்டு கொண்டிருக்கிறேனே. அல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் இவர்களை பார்த்து எந்த நபரோடு கர்த்தர் பேசுகிறான்னு தெரியல. ஆமென். இந்த குறிப்பிட்ட காரியம் தான் எனக்கு ஒரு முள்ளா இருக்கிறது. ஆமென். இந்த பவுலுக்கு காணப்பட்டது இந்த முள்ள போல குத்திக்கிட்டே இருக்குது, என்னால நகர முடியல. ஆமென். ஒரு சின்ன காரியம் செய்யலான்னு சொன்னா இந்த பிரச்சனை தான் எனக்கு மேலோங்கி காணப்படுகிறது. இன்னைக்கு ஆண்டவர் அந்த பிரச்சனைக்கு நேராக வராரு. அல்லேலூயா. அந்த பிரச்சனைக்கு நேராக கர்த்தருடைய வல்லமை வரப்போகுது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். யெகோவா ரஃபா, ஆமென், சுகமளிக்கிற தேவன். அல்லேலூயா. எழுந்தருள போகிறார், தம்முடைய வல்லமை அந்த இடத்துல அனுப்ப போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. மனுஷ முகத்தை பார்க்கிறான், தேவன் என்னத்தை பார்க்கிறாரு? இருதயத்தை பார்க்கிறாரு. இந்த பெரும்பாடு உள்ள ஸ்திரீக்கு பேர் இல்ல. அல்லேலூயா. அவளை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, நீ சமாதானமா என்ன பண்ணு, போ. அல்லேலூயா. அதுக்கு பிறகு சொல்றாரு, வேதனை நீங்கி சுகமாயிரு. ஆமென். அவ உள்ளத்தை முதல் பார்க்கிறா, உள்ளத்துல சமாதானத்தை இழந்து போயிருக்கிறா. இந்த வியாதி நிமித்தம் சமாதானத்தை முழுவதுமாக இழந்து போயிருக்கிறார் என்பதை கர்த்தர் அறிந்தவராய் சமாதானத்தை மாத்திரம் கொடுக்கல, அவ வியாதியும் கர்த்தர் குணமாக்கி திரும்ப அந்த வியாதி அவள் வாழ்க்கையில வராதபடி கர்த்தர் காத்துக்கொண்டார். இதுதாங்க கர்த்தர் நமக்கு செய்யறது. கர்த்தர் கொடுக்கிறது டெம்பரவரி அல்ல. இந்த உலகம் தருகிற சமாதானம் இல்லை. உலகம் தருகிற மருத்துவம் எப்படிப்பட்டதுன்னா ஆல் டெம்பரவரி தான். அல்லேலூயா. தலைவலிக்குதா? சோதரம் விக்ஸாக்ஷன் 500 போடு. அல்லேலூயா. ஆமென். வேற என்ன போடு? டோலோ போடு. ஆமென். சோதரம். இன்னும் ஒரு 10 நாள் கழிச்சு என்ன வருது? அதே தலைவலி வருது. ஆமென். அப்ப தலைவலி முழுவதுமா நீக்க தேவனால முடியும்னு எத்தனை பேர் நம்புறீங்க? ஒரு ஆமேன் சொல்லலாமே, சத்தமா சொல்லலாமே. எத்தனையோ பேருக்கு அந்த மைக்ரேன் சொல்லி இருக்கும். ஐ தலை ஒத்த தலைவலின்னு இருக்கும். இந்த சைனஸ் பிரச்சனையில் இருப்பாங்க. மண்டலம் அப்படியே பாரமாக கல்லை தூக்கி வைத்தது போல இருக்கும் நிறைய பேருக்கு. நிறைய சாட்சிகளை நம்ம கேட்டிருக்கிறோம். ஏன் நம்ம சபையில் எத்தனை சாட்சிகளை கர்த்தர் எழுப்பி இருக்கிறார். அதுக்காக கரங்களை தட்டி ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் பண்ணலாமே. இன்றைக்கு அவங்க சமாதானமாக இருக்கிறாங்க. ஹல்லேலூயா. வியாதி மட்டும் அவங்களை கர்த்தர் நீக்கல, கூடவே கர்த்தர் சமாதானத்தை கர்த்தர் கொடுத்து இந்த சபையில் கர்த்தர் கொண்டு வந்து கொண்டிருக்கிறார். ஆமென் சொல்லலாமே. அதே தேவன் இந்த மாதத்தில் கர்த்தர் சொல்றாரு, போன 6 மாதங்களாய் உனக்கு காணப்பட்ட அந்த முள்ளை கர்த்தர் நான் நீக்க போகிறேன். அந்த முள்ளை நான் நீக்கி சமாதானத்தோடு கூடிய சுகத்தை உடைய வாழ்க்கையில நான் தரப்போகிறேன். எத்தனை பேர் நம்புறீங்க ஐயா? ஹல்லேலூயா. இந்த தெர்மாமீட்டர் இருக்குல்ல, அந்த இப்போ இந்த அறை முழுவதுமா பயங்கர ஹீட்டா இருந்தா அதுல என்ன காட்டும்? ரைஸ் பண்ணி காட்டும். ஹீட் ரைஸ் பண்ணி காட்டும். ஹல்லேலூயா. ரொம்ப கூலாக இருந்தால் அது எவ்வளோ செல்சியஸ் கம்மியாக காட்டும். அல்லேலூயா. தெர்மாமீட்ரு அதுக்கு ஏற்ற மாதிரி தான் செயல்படும். ஹீட்டாக இருந்தால் ஹீட்டாக காட்டும். அதுக்கு மாற்ற தெரியாது. அந்த ஹீட்டை திரும்ப பிரதிபலிக்கும். ஹீட்டாக தான் பிரதிபலிக்கும், கோல்டாக தான் பிரதிபலிக்கும். ஆனால் இந்த தெர்மோஸ்டாட்டு, இந்த பாருங்க, ஏசி பாருங்க. சோத்திரம். வர்றதுக்கு முன்னாடி எப்படி இருந்திருக்கும்? ஒரு மாதிரி கதகதப்பாக இருந்திருக்கும். அதை போட்ட உடனே அதனுடைய வேலை என்னன்னு கேட்டால், எந்த சூழ்நிலை வேணாலும் இரு, அல்லேலூயா, நான் அதை மாற்றி காண்பிக்கிறேன். அல்லேலூயா. அனலை எல்லாவற்றையும் நான் குறைக்கிறேன். சோத்திரம். இதை செய்யக்கூடியதுதான் அது. இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, எந்த சூழ்நிலையில, எந்த வியாதியில, எந்த பலகீனங்கள் மேலோங்கி இருக்கிறதோ அவைகளை எல்லாவற்றையும் நான் என்ன செய்ய போகிறேன்? உன்னுடைய வாழ்க்கையை விட்டு நீக்கி சமாதானத்தோடு கூடிய ஆரோக்கியத்தை நான் தரப்போகிறேன். நம்ம முன்னாடி பார்த்தோம் 33 6 பார்த்தோம் இல்லையா, எரேமியால. சோத்திரம். ஆரோக்கியத்தை வரப்பண்ணி நான் என்ன பண்ணுவேன்? பரிபூரண சமாதானத்தை வெளிப்படுத்த போகிறேன். I'm going to reveal abundance peace. அல்லேலூயா. ஆமென் சொல்லலாமே. இன்னொரு சம்பவத்தை பார்க்கலாம். 2 ராஜாக்கள் 5:19 வாசிங்க. 2 ராஜாக்கள் 5:19. அதற்கு அவன், ஆமென், சமாதானத்தோடு போ என்றான். இவன் போதுங்க. அல்லேலூயா. இந்த நாகமானை குறித்து எல்லாருக்கும் தெரியும். நல்லா கொஞ்சம் கவனிங்க. நாகமான் சாதாரணமானவன் இல்ல, பணத்திற்கு பஞ்சம் இல்லை அவனுக்கு. ராஜாக்கு நெருங்கின ஒரு படைத்தலைவன். அப்படிப்பட்டதான படைத்தலைவனுக்கு ஒரு வியாதி வந்திருக்குது. என்ன வியாதி? குஷ்டரோகம். அந்த ஊர்ல தமஸ்கு அந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஏராளமான வைத்தியர்கள் இருக்கிறார்களாம். தலைநகரம், நல்ல வைத்தியர்கள் இருக்கிறாங்க. எவ்வளவு செலவழித்து பார்க்கிறான், எவ்வளவு முயன்று பார்க்கிறாரு.
ஆனா முடியவே இல்லை. அல்லேலூயா. நீண்ட நாட்களா இந்த குஷ்டரோகத்துல கஷ்டப்பட்டு கொண்டிருக்கும் பொழுது இஸ்ரவேலில் இருந்து வந்த பணிப்பெண் மூலியமாக இஸ்ரவேலில் ஒரு தேவன் இருக்கிறார், ஒரு தீர்க்கதரிசி இருக்கிறார் என்பதை பார்க்க அவன் வருகிறான். கூடவே எதை கொண்டு வராருன்னா பணம், ஆமீன், வெள்ளி, பொண்ணு, மாற்று வஸ்திரம், ஆமீன், எல்லாத்தையும் கொண்டு வரார். லெட்டர் கொண்டு வரார், ரெக்கமெண்டேஷன் லெட்டர் எல்லாம் கொண்டு வராரு. ஆமீன். ஒன்னு பணத்தினால விடுதலை பெற்றுக்கொள்ளலாம், அல்லது லெட்டர் மூலியமா விடுதலை பெற்றுக்கொள்ளலாம், அல்லது கோல்டை கொடுத்து ஆமீன் இந்த விடுதலை பெற்றுக்கொண்டு தான் நம்ம போகணும்னு சொல்லி பிடியா வராரு. அல்லேலூயா. ஒவ்வொன்றிலையும் அவர் தோற்று போய் கொண்டே இருக்கிறாரு. பணத்தை கொடுத்து பார்க்கிறாரு, பணத்தினால அவனுக்கு விடுதலை இல்லை. ஆமீன். ரெக்கமெண்டேஷன் லெட்டர்னால விடுதலை இல்லை. ஆமீன். பொண்ணு வெள்ளியினால விடுதலை இல்லை. இப்ப எதனால விடுதலை என்பது அறிந்து ஆமென் பார்க்கும் பொழுது கர்த்தருடைய வார்த்தை வருது, 7 முறை ஸ்நானம் பண்ணு, உன்னுடைய குஷ்டரோகம் உன்னை விட்டு நீங்கன்னு சொல்றாரு. அந்த வார்த்தையை முதலாவதாக அவனால கீழ்ப்படிய முடியல, கொஞ்சம் கடினப்படுகிறான் இருதயம். அதுக்கு பிறகு அதுக்கு செவி சாய்க்கும் பொழுது கர்த்தர் அந்த சரீரத்தை எப்படி மாத்தினாருங்க? எப்படி மாத்தினாரு? சிறு பிள்ளையினுடைய சரீரத்தை போல மாத்தினாரு. அல்லேலூயா. சரி, வெளிப்புற சரீரம் மட்டும் தான் அவனுக்கு மாறிச்சா அப்படின்னு கேட்டா இல்லைங்க. அவன் வேதம் சொல்லுகிறபடி சமாதானத்தோடு போன்னு சொல்றாருல. எப்படி அந்த சமாதானம் வந்தது? வெளிப்புற சரீரம் குழந்தை சரீரம் போல மாறிடுச்சுப்பா, அதனால சந்தோஷமா சமாதானமான்னு கேட்டா இல்லை இல்லை, அவன் உள்ளான பகுதியை கத்த தொட்டிருக்கிறார். அல்லேலூயா. எடுத்து வாசிங்க 2 ராஜாக்கள் 5:15 வாசிங்க, 17 வாசிங்க, 5:15 வாசிங்க. தன் கூட்டத்தோடெல்லாம் தேவனுடைய மனுஷனிடத்தில் திரும்பி வந்து அவனுக்கு முன்பாக நின்று இதோ இஸ்ரவேலில் இருக்கிற நல்ல கவனிங்க, இஸ்ரவேலில் இருக்கிற தேவனை தவிர பூமி எங்கும் வேறே தேவன் இல்லை என்பதை அறிந்தே போதுங்க. அல்லேலூயா. இஸ்ரவேலில் இருக்கிற தேவனை போல பூமியில வேற ஒரு தேவன் இல்லை. முதல் எப்படிப்பட்டவனாய் வருகிறான்? ஏதோ ஒரு நினைவுகளோடு வருகிறான். ஆனா இப்ப யாரா மாறிட்டான்னு கேட்டா கர்த்தருடைய பிள்ளையா அவன் மாறிட்டான். ஆமீன். வெளிப்புற சரீரம் மட்டும் மாறல, அவனுக்கு உள்ளத்துக்குள்ள எந்த சமாதானம் ஓடிக்கொண்டிருக்குதுன்னா, இன்னைக்கு நான் யாரா இருக்கிறேன்னா நான் தேவனுடைய பிள்ளையா நான் மாறிட்டேன்ற சந்தோஷம் அவனுக்குள்ள பலமாய் நிரம்பி இருந்தது. 17 கூட வாசிக்கும் பொழுது அப்பொழுது நாகமான், ஆமீன், கடைசியா வாசிக்க உமது அடியேன் இனி கர்த்தருக்கே அல்லாமல் அந்நிய தேவர்களுக்கு சர்வாங்க தகனத்தையும் பலியையும் செலுத்துவதில்லை. அல்லேலூயா. வெளிப்புற சரீரம் மட்டும் மாறல, அவன் சமாதானம் நிரப்பப்பட்டவனாய் அல்லேலூயா அவன் தன்னுடைய சொந்த ஊருக்கு போறான். இனி நான் ரிம்மோன் கோயிலுக்கு போக மாட்டேன், கர்த்தரே தெய்வம் என்பதை எல்லாருக்கும் சொல்லுகிறவனாய் நான் மாறி இருக்கிறேன் என்ற சந்தோஷத்தோடு அவன் கர்த்தர் சமாதானத்தோடு அனுப்பினார். ஒரு ஆமேன் சொல்லலாமே. அல்லேலூயா. இந்த அண்ணாளுக்கு 25 வருட குழந்தை இல்லைங்க, 25 வருஷம். இவருக்கு 12 வருஷம். இந்த நாகமானுக்கு எவ்வளவு நாள் என்று தெரியவில்லை. ஆமென். இந்த அண்ணாளுக்கு 25 வருடமாய் கற்பம் இல்லை. கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன், இன்னைக்கு எத்தனை ஹாஸ்பிட்டல் எழும்பி இருக்குது. ஆமென். இது ஒரு பெரிய டிசீஸை போல, ஒரு வியாதியை போல அவங்க என்றாங்க. ஆமென். அவ்வளவுதான் முடிஞ்சது. இந்த ஒரு சின்ன குழந்தை இல்லாத ஒரு காரியம் குடும்பத்துக்குள்ள சமாதானம் இல்லை, கணவன் மனைவிக்குள்ள சமாதானம் இல்லை. அல்லேலூயா. ஆமென். சோத்திரம். ஆமென். இவங்க 2 பேருக்குள்ள அந்த சமாதானத்தை இழந்து போயிருக்கிறாங்க. ஏன்னா அந்த குழந்தை இல்லைன்ற ஒரு காரியத்தினால. ஆமென். இன்னைக்கு அந்த அண்ணாளுக்குள்ள ஏன் அந்த சமாதானம் இல்லைன்னா, இந்த குழந்தை இல்லையே, என் கண்ணுக்கு முன்னாடியே இப்படிப்பட்ட காரியம் கேலி செய்யப்படுறோமே, கேலி செய்கிற அளவுக்கு நான் ஆளாயிட்டேனே. ஆமென். இன்னைக்கு ஆண்டவர் பார்த்தாரு, கண்ணோக்கினார், நினைத்தருளினார். ஆமென். என்ன செய்தார் ஆண்டவர்? 1 சாமுவேல் 1:17 வாசிக்கும் பொழுது ஆமென், ஏலி சொல்றாரு, ஏலி சமாதானத்துடனே போ, ஆமென், நீ இஸ்ரவேலின் தேவனிடத்தில் கேட்ட ஆமென் உன் விண்ணப்பத்தின்படி அவர் உனக்கு கட்டளையிட போகிறார். ஒரு ஆமென் சொல்லலாமே. சமாதானத்தோடு போ. அல்லேலூயா. விண்ணப்பத்தை ஆண்டவர் கொடுக்க போகிறாரு. அந்த விண்ணப்பத்திலிருந்து எழும்ப போகிற சமயன் அந்த சாமுவேலை பார்த்து அவன் தீர்க்கதரிசியாய் எழும்பி நிற்கிறதை பார்த்து தான் முதல் பேர்சபா மட்டும் அவன் ஆமென் தீர்க்கதரிசி என்பதை நீ அறியும் பொழுது அவன் உள்ளெல்லாம் எப்படி மாறிச்சுன்னு கேட்டா சமாதானமாய் மாறி இருந்தது. இவ்வளவு நாள் நான் பட்ட கஷ்டம், இவ்வளவு நாள் ஹல்லேலூயா அந்த வெறுமைகள், இவ்வளவு நாள் காணப்பட்டதான கேலி கிண்டல்கள் என் வாழ்க்கையை விட்டு நீங்கினது. இனி நான் சமாதானமாய் இருப்பேன்னு சொல்லி ஆமென் உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் அவ சமாதானமாய் ஜீவனம் பண்ணினாள். நான் சொல்றேன், தைரியமா சொல்றேன், நம்முடைய வாழ்க்கையில இந்த பிரச்சனை, இந்த வியாதி, இந்த பலவீனம் தான் உங்களுடைய சமாதானத்தை கெடுத்து கொண்டிருக்கிறதா, அந்த பலவீனத்துக்கு நேராக கர்த்தருடைய வல்லமை இறங்க போகிறது.
அன்னாளை போல கர்த்தருடைய சமூகத்துக்கு வந்திருக்கிறீங்க. கர்த்தருடைய சமூகத்தில் இருதயத்தை ஊற்றி ஜெபித்து விட்டு மாத்திரம் போயிடுங்க. கர்த்தர் சமாதானத்தோடு கூடிய நன்மைகளை, சமாதானத்தோடு கூடிய சுகத்தை கர்த்தர் கட்டளையிட போகிறார். விசுவாசிக்கிறவங்க மாத்திரம் ஒரு ஆமேன் சொல்லுங்களேன், சத்தமா சொல்லுங்களேன். அல்லேலூயா. கடைசியா ஒன்றை நம்ம பார்த்து ஜெபிக்கலாம். யோவான் 16:33. கர்த்தர் சகல விதத்திலும் சமாதானத்தை கட்டளையிட போகிறார். யோவான் 16:33 வாசிக்கலாம். என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் பொருட்டு இவைகளை உங்களுக்கு சொன்னேன். உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், ஆமென், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்றார். அல்லேலூயா. ஒரு ஆமென் சொல்லலாமே, சத்தமா சொல்லலாமே. என்னிடத்திலே உங்களுக்கு சமாதானம். ஆண்டவரே சமாதான பிரபு. ஆமென். என்னிடத்தில் எப்படிப்பட்ட சமாதானத்தை கர்த்தர் இங்கே விளக்குகிறார் என்று கேட்டா, கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை. ஆண்டவர் முன்னாடியே சொல்லிட்டாரு, இந்த உலகம் எதற்குள்ள கிடக்குது? பொல்லாங்கினுக்குள்ள கிடக்குது. இந்த உலகம் எதுக்குள்ள கிடக்குது? துஷ்ட மனிதர்களுக்குள்ள கிடக்குது, அநியாயமான நபர்களுக்குள்ள கிடக்குது. ஆமென். அநியாயமா எழும்புவாங்க, பகைமை உள்ள மனிதர்கள் எழும்புவாங்க. இதன் மத்தியில தான் நம்ம வாழ்றோம். உலகத்துல உபத்திரம் உண்டு, ஆனால் திடன் கொள்ள நான் உலகத்தை ஜெயித்தேன்னு சொன்னா, ஆமென், இவ்வளோ மனிதர்களையும் ஆமென் நான் சந்தித்து இருக்கிறேன். பகைமையா என்கிட்ட வந்திருக்கிறாங்க. ஆண்டவர் ஏதாவது தவறு செய்திருக்கிறாரா? ஏதாவது பாவம் செய்திருக்கிறாரா? ஏதாவது தீமை செய்திருக்கிறாரா? ஆனா அவரை பின்தொடர்ந்த கூட்டம் எல்லாமே அவருக்கு விரோதமா எழும்பின கூட்டமாய் அமைந்தது. அல்லேலூயா. எங்க போறாங்களோ, எங்க ஆண்டு இருக்கிறாரோ அங்க எல்லா விரோதிகளும் ஆமென் அநேக பேர் எழும்பி ஆண்டவருடைய ஊழியத்தை கெடுக்க பார்த்து நிறைய காரியங்களை செய்தாங்க. ஆனா அதன் மத்தியில ஆண்டவர் இயேசு எப்படி சமாதானமா இருந்தாரு. அவர் அவங்களை திட்டலங்க. நல்லா கவனிச்சிங்களா? அவங்க கிட்ட வாக்குவாதம் பண்ணல, எதுவும் பண்ணல. ஆண்டவர் என்ன பண்ணாரு? ஆமென், சோத்திரம். ஆமென். சிலுவையில எல்லாவற்றையும் கர்த்தர் செய்து முடித்தார். அல்லேலூயா. அமைதியாய் கர்த்தர் செய்து முடித்தார். ஒரு ஆமென் சொல்லலாமே. சிலுவையில இருந்து கொண்டு ஆமென், என்ன யாரால இந்த பிரச்சனை, யாரால இந்த சிலுவை என்பது இயேசுவுக்கு தெரியும். ஆனா சிலுவையில இருந்து சமாதானமா 7 வார்த்தையை கர்த்தர் பேசுறார். அல்லேலூயா. பிதாவே அவர்களை மன்னி என்றார். எப்படி வரங்க? உள்ளத்துக்குள்ள சமாதானம் இருந்தாதான் இதெல்லாம் வரும். அல்லேலூயா. ஒரு ஆமென் சொல்லலாமே. ஆண்டவர் இப்போ எப்படிப்பட்ட சமாதானத்தை நமக்கு தரப்போறாருன்னா, நான் இந்த உலகத்துல வாழும் பொழுது எப்படி நான் சமாதானத்தோடு நான் இருந்தேனோ அந்த சமாதானத்தை நீங்க வாழ்கிற காலத்துல நான் உங்களுக்கு தரப்போகிறேன். ஆமேன் சொல்லி ரிசீவ் பண்ணுங்களேன். ஒரு ஆமேன் சொல்லலாமே. கொலோசியர் 1:20 ஆமேன். ஆண்டவர் உலகத்துல வந்ததுக்கே எதுக்கு தெரியுமா? 1:20 எப்படி சமாதானத்தை உண்டாக்குறாரு? சிலுவையில சிந்தின ரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கி போதுங்க. அல்லேலூயா. லூக்கா 22:44 வாசிக்கும் பொழுது ஆமென், சிலுவையிலே சிந்தின ரத்தத்தினாலே இங்க பார்த்தீங்கன்னா அவர் மிகவும் வியாகுலப்பட்டு அதிக ஊக்கத்தோட ஜெபம் பண்ணினார். அவருடைய வேர்வை ரத்தத்தின் பெருந்துளிகளாய் தரையிலே விழுந்தது. ஒரு ஆமென் சொல்லலாமே. எப்படி தம்முடைய சமாதானத்தை கர்த்தர் காத்து கொண்டார், எப்படி சமாதானத்தோடு அவர் வாழ்ந்தார். இத்தனை மனிதர்கள் ஆமென் ஒரு தவறும் செய்யல. உங்களை ஏதாவது ஒரு தவறு செய்யாம யாராவது ஒருத்தர் பேசிட்டா சும்மா இருக்குமா வாய்? அவ்வளவுதான், பிளாஸ்ட் ஆயிடுவோம். வெயிட், நான் இது நிச்சயமா வாக்குவாதம் பண்ணுவோம், போராடுவோம். நான் பண்ணல. எந்த ஒரு பொய்யும் நம்ம பண்ணாம பொய்யா ஏதாவது உங்களை மேல ஏதாவது குற்றம் சாட்டுனா என்ன பண்ணுவீங்க? ரைஸ் ஆயிடுவோம், பிபி ரைஸ் ஆயிடும். என்ன பேசுறோன்னே தெரியாது. அந்த கொஞ்ச நேரத்துல எல்லாத்தையும் பேசி தீர்த்திடுவோம். பொறாமையில் அநேக பேர் எழும்புவாங்க. இத்தனை மனிதர்களை ஆண்டு சொல்றாரு, நான் உலகத்தை ஜெயித்தேன், நீயும் ஜெயிப்ப. ஒரு ஆமேன் சொல்லலாமே. நான் அதை எப்படி ஜெயித்த? ஆண்டவரை சூழ்ந்திருந்த கூட்டம் எப்படிப்பட்ட கூட்டம் தெரியுமா? சங்கீதம் 22:12 21 வரைக்கும் வாசிங்கன்னா ஆமென் சோத்திரம். அவரை சூழ்ந்திருந்த கூட்டம் எல்லாம் காளைகள், பாசான் தேசத்து பலத்த எருதுகள் போல இப்படி பல வகையான மிருகத்தினுடைய சுபாவங்களை கொண்ட மனிதர்களாய் அநேக பேர் எழும்பி இயேசுக்கு விரோதமா எழும்பினாங்க. அல்லேலூயா. ஆனாலும் இயேசு சிலுவையில தம்முடைய சமாதானமான வார்த்தைகளை எப்படி கூற முடிஞ்சது அப்படின்னு கேட்டா, அவர் என்ன செய்தார் தெரியுமா? ஜபத்தினாலதான் எல்லாவற்றையும் ஆண்டவர் மேற்கொண்டார். விசுவாசிக்கிறீங்களா? சத்தமா ஒரு ஆமேன் சொல்லுங்களேன். அவர் எப்படி சமாதானமா இருக்க முடிந்தது? லூக்கா 5:16. லூக்கா 5:16. அவரோ வனாந்தரத்தில் தனித்து போய் ஜெபம் பண்ணிக்கொண்டே இருந்தார். மார்க் 1:35.
அதிகாலையில் இருட்டோடு எழுந்து புறப்பட்டு போய் வனாந்தரமான ஓரிடத்திற்கு போய் அங்கே ஜெபம் பண்ணினான். அல்லேலூயா. இரவுலயும் ஜெபம், அதிகாலையிலும் ஜெபம். ஒரு ஆமென் சொல்லலாமே? கொஞ்சம் கவனிக்கிறீங்களா? காலையில எழும்புறாரு, ஊழியத்தை ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி பிதாவோடு நல்ல கனெக்ஷனோடு இருந்துட்டு வராரு, அதிகமாய் ஜெபம் பண்றாரு. இப்போ இரவுல என்ன பண்றாரு? இரவுலயும் போறாரு, முழுவதும் அவர் ஜெபம் பண்றாரு. அல்லேலூயா. அந்த நாள் முழுவதும் ஆமென் ஸ்தோத்திரம் சமாதானமாய் கர்த்தர் ஊழியம் செய்து முடிக்கிறார். இந்த நாளில் ஒவ்வொரு நாளும் நம்முடைய சமாதானத்தை கெடுக்க பல ரூபங்களில் சத்துரு எழும்புவான். ஆமென். நம்முடைய வேலையில் நம்ம ட்ரிகர் பண்ணுவான். நம்மளையே அதாவது அவங்க இன்னசென்ட்டை போல இருப்பாங்க. இப்போ நடக்கிற சூழ்நிலை என்ன தெரியுமா? உங்க வாயாலே சொல்லணும், உன் வேலையை வேணா ஒன்று வேணா போயா. நம்மளே சொல்லிட்டு வெளியே வரணும். நீ தானே சொன்ன வேலை வேணான்னு சொல்லி, இப்போ நீ கிளம்பு. நம்ம மேலேயே அந்த குற்றத்தை சாட்டி நம்மளை வெளியே அனுப்புறதுக்கு பல ரூபங்களில் ட்ரிக்ஸை கட்டு வைத்திருக்கிறாங்க. ஆமே. நம்முடைய சமாதானத்தை கெடுக்க பல ரூபங்களில், வியாபாரங்களில், வேலையில், குடும்பத்தில் பல ரூபங்களில் எழும்பலாம். இவங்களை எப்படி நான் ஜெயம் எடுப்பது, எப்படி நான் இயேசுவை போல சமாதானமாய் நான் வாழ்றது, எப்படி நான் ஜெயம் எடுக்கிறதுன்னு கேட்டா ஜெபிக்க கற்றுக்கொள்ளும் பொழுது அதிகாலையில் எழும்புங்க, ஜெபம் பண்ணுங்க, சமாதானம் உங்க வீட்டில் முழுவதுமா இருக்கும். உள்ள வரவே வராது. அல்லேலூயா. சத்துரு உட்புகுதல், குடியோடி போகுதல் இராது. சமாதானமா காண்று விசாரிக்கும் பொழுது சமாதானத்தோடு இருப்பீங்க, எந்த குறைவையும் காண மாட்டீங்க. ஒரு ஆமேன் சொல்லலாமே? யோபை பார்த்து ஒரு நண்பன் சொல்றான், அல்லேலூயா, அவரோடு பழகி நீ இரு, சமாதானமா இரு, அதனால உனக்கு என்ன வரும்? நன்மை வரும். அவரோடு பழக பழக, அவரோடு ஜெபிக்க ஜெபிக்க, அவரோடு இணைந்து இருக்கும் பொழுது அவர் யாருன்னு கேட்டா சமாதான பிரபுன்றபடினால பூவோடு சேர்ந்த நார் என்ன செய்யும்? மணக்குன்றது போல நம்முடைய வாழ்க்கையில சமாதானத்தை மணக்க செய்ய கர்த்தர் வல்லவராயிருக்கிறார். அவரோடு இணைந்திருக்கும் பொழுது இன்னைக்கு நிறைய நேரத்தில் என்ன தெரியுமா? ஆண்டு ஃபோன் பண்ணும்பொழுது என்ன பண்றாங்க தெரியுமா? ஆண்டு ஃபோன் பண்ணும்போது நம்ம எந்த இடத்துல இருக்கிறோம்னு கேட்டா ஆண்டவரோடு தொடர்புல இல்லை. அமேன். நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய நபர், அமேன் சோத்திரம், தொடர்பு எல்லைக்கு வெளியே இருக்கிறார். அங்கதான் இருக்கிறோம் நம்ம நிறைய பேர். அதனாலதான் சமாதானம் இல்லை. தொடர்பு எல்லைக்கு வெளியே இருக்கிறார். சரி, இவர் எல்லா வேலையை முடிச்சுட்டு இப்போ கால் பண்ணுறாரு. ஆமேன். அந்த நபருக்கு கால் வருது, நீங்கள் தொடர்பு கொள்கிற நபர் பிஸியாக இருக்கிறார். ஆண்டவர் என்ன பண்ணிட்டாரு? நீ சரிப்பட்டு என் தொடர்பில் இருந்தீன்னா உனக்கு நான் எல்லாம் கொடுத்துருப்பேன். நீ என்ன செய்கிற? எங்கேயோ இருக்கிற. ஆமேன். ஏதோ உலகத்தோடு இருக்கிற. நான் வேற ஒரு ஆளுக்கு நான் கொடுக்க போகிறேன்னு ஆண்டவர் பிஸி ஆகிட்டார். இப்போ திரும்ப போடுறான். சரி, இன்னொரு வாட்டி போட்டு பார்க்குறான். முக்கியமான நம்பர்லேருந்து வந்திருக்குது. திரும்ப போட்டு பார்த்தா அங்கே சொல்கிற, நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய நபர் வேறு ஒரு இடத்துல பேச ஆரம்பிச்சிட்டார், பேசிக்கொண்டிருக்கிறார். ஆண்டவர் விட்டுட்டார். இப்போ அவங்களோட தொடர்பு வைத்து அவங்க எவ்வளோ தொடர்புல இருக்கிறாங்க, எவ்வளோ இன்டிமசியில் இருக்கிறாங்க, எவ்வளோ ஐக்கியமாக இருக்கிறாங்க என்பதை அறிந்து அவர்களோடு சம்பாஷிக்க கட்ட தொடங்கிட்டார். ராமேன் சொல்லலாமே? ஏனோக்கு 365 வருஷம் வாழ்றாரு. பிள்ளைங்க, குடும்பம் எல்லாத்தையும் பெற்று தான் போறாரு. அமேன் சோத்திரம். 65வது வயதுல ஆண்டவரை, அமேன் சோத்திரம், ஆண்டவரோடு பயங்கரமா அமேன் இணைந்து செயல்பட ஆரம்பிக்கிறாரு. அமேன் சோத்திரம். செயல்பட 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 ஆண்டவர் பார்த்தாரு, அப்படியே கத்தர் கொண்டு போனாரு. சமாதானமா இருக்க கத்தர் உதவி செய்தார். அமேன். இன்னைக்கு நான் சொல்றேன், உங்களுடைய ஜெப வாழ்க்கை அதிகமாகும் பொழுது, கத்தரோடு இணைந்து இருக்கும் பொழுது, அந்த குடும்பத்தில் கத்தர் சமாதானத்தை, தம்முடைய சமாதானத்தை கத்தர் கொடுக்க போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஒரு ஆமேன் சொல்லலாமே? ஒரு கப்பல், எவ்வளோ விலை உயர்ந்த கப்பல் ஹார்பரில் நிற்குது. அந்த ஹார்பரில் நிற்கிற கப்பல் திடீரென்று அமேன் புயல் வருது, திடீரென்று காற்று வீசுது. ஆனால் அந்த கப்பல் அசையவே இல்லை. ஏன் அசையல? நங்கூரம், ஆங்கர். அந்த ஆங்கர் கண்ணுக்கு தெரியுதா? ஆங்கர் கண்ணுக்கு தெரியுமா? அது நேராக போயிட்டு உள்ள போயிட்டு நல்ல ஒரு கற்பாறையில் நல்லா பிடிச்சிக்கிட்டு இருக்கோம். அதனால் அவ்வளோ செலவு பண்ணி செய்த அந்த கப்பல் எந்த சேதம் இல்லாமல் அவ்வளோ காற்று அடித்து கொண்டு இருந்தாலும் அது பாட்டு நிம்மதியாக நிற்குது. ஏன் தெரியுமா? ஸ்தோத்திரம். அமேன். அது ஏதோ ஒன்றோடு இணைந்து இருக்கிறது. இன்றைக்கு ஆண்டவர் ஜெபத்தோடு இணைந்திருக்கிற வாழ்க்கையை கர்த்தர் விரும்புகிறார். காலம் பொல்லாததாக இருக்கிறபடினால இந்த கண்ணுக்கு புலப்படாத வல்லமைங்க, எந்த வல்லமை செயல்படுதுன்னு தெரியாமல் இருக்கலாம். ஆனால் இன்றைக்கு கர்த்தர் சொல்றாரு, சகல விதத்தில் உனக்கு நான் சமாதானத்தை கொடுக்க போகிறேன். அதுக்கு மகனே, மகளே, நீ ஜெப வாழ்க்கையை மாத்திரம் கட்டி எழுப்பு. ஆமென் சொல்லலாமே? அல்லேலூயா. அமேன் சோத்திரம். பிலிப்பியர் 4 அதிகாரம் 6-7 வாசிக்கலாம்.
நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்க. போதுங்க. அப்புறம் அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். ட்ரிகராக விடாது, கோபப்பட விடாது, பர்ஸ்டாக விடாது, ஆமென், குறை சொல்ல விடாது. ஆமென். அது என்ன பண்ணணும்னு கேட்டா சமாதானத்தோட இருப்பீங்க. அவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும் நீங்க சமாதானமா இருக்க கர்த்தர் உதவி செய்வார். எப்பன்னு கேட்டா ஒன்றுக்கு கவலைப்படாம கர்த்தரிடத்துல ஜெபத்தில், ஆண்டவரே இந்த மனிதனா அவனோட வாக்குவாதம், ஆமென், ஈசாக்கு எந்த துறவை நோண்டுறாரு, கஷ்டப்பட்டு நோண்டுறாரு, துறவை போய் மூடுறானுங்க, ஆனா வாக்குவாதமே பண்ணல, மூவ் ஆன், அல்லேலூயா, அடுத்த துறவு நம்ம நோண்டலாம், அங்கேயும் வராங்க. இப்படியே பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. மூன்றாவது துறவுல வரும்பொழுது ஆமென், எத்தனை பேர் வந்தாங்களோ அத்தனை பேர் டயர்ட் ஆகி போய் உட்காந்துட்டாங்க. அல்லேலூயா. மூன்றாவது துறவுல ஆண்டவர் ரெகோபோத், அல்லேலூயா, என்னை பலுக பண்ணினார் என்று சொல்லி ஒரு பெருக்கத்தை அவன் அனுபவித்தான். அதோடு அந்த ஆமென் அவர்களுக்கு விரோதமாக எழும்பினவர்களை கர்த்தர் ஒரு ஸ்டாப் பண்ணி விட்டார். ஏன் தெரியுமா? வாக்குவாதம் நமக்கு தேவையே இல்லைங்க. பக்கத்துல பார்த்து சொல்லுங்களேன், வாக்குவாதம் நமக்கு செட்டே ஆகாது. ஒரு ஆமேன் சொல்லலாமே. வாக்குவாதமே வேண்டாம். நான் ஜெபத்துல இந்த நபரா, ஆமென், என் ஆபீஸ்ல இவர், ஆண்டவரே நான் ஒரு தப்பும் செய்யல, ஆண்டவரே இவர் எனக்கு விரோதமா எழும்புறாங்க, இந்த நபர் என்னுடைய ஆண்டவரே என்னுடைய பதவி மேல கை வைக்க பாக்குறாரு, என்னுடைய ப்ரமோஷன்ல கை வைக்க பாக்குறாரு, நெருக்கம் கொடுக்குறாங்க, ஆண்டவரே அப்பா நீர் பார்த்துக்கொள்ளுன்னு சொல்லும் பொழுது சத்துருக்களையும் நம்மோடு சமாதானமாகும்படி கர்த்தர் செய்வார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இதெல்லாம் நடக்கணும்னு கேட்டா ஜெபமே ஒரு பெரிய ஆயுதம். ஹல்லேலூயா. ஆமென். ரோமர் 16:20 சமாதானத்தின் தேவன் தாமே சீக்கிரமாய் சாத்தானை காலின் கீழே நசுக்கி போடுவார். ஏதோ சிலுவையில மாத்திரம் நசுக்கலங்க, சிலுவையில மாத்திரம் நசுக்கல. இன்றைக்கு இந்த காலகட்டத்தில் உங்கள் சமாதானத்துக்கு விரோதமாக எழும்புகிற வல்லமைகளை உங்க காலின் கீழே கர்த்தர் கொண்டு வர போகிறார். அதற்கு தேவையெல்லாம் ஜெபம்தான். அல்லேலூயா. நம்ம ஜெபிக்கும் பொழுது என்ன நடக்கும்னு கேட்டா ஆண்டவர் சத்துருக்களை காலின் கீழே கொண்டு வருவார். நீங்களே நசுக்கி போடுவீங்க. ஒரு ஆமேன் சொல்லலாமே, சத்தமா தான் சொல்லலாமே. அல்லேலூயா. கர்த்தர் தருகிற சமாதானம் இப்படிதாங்க. ஒரு ராஜா என்ன பண்ணாரு, மன நிம்மதியே இல்லை, சமாதானமே இல்லை. அப்போ என்ன பண்றாரு, ஒருத்தன் சொல்ற, ஒரு அமைச்சர் சொல்றாரா, எப்பா ஆமென், சில ஓவியங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு புள்ளி தான் வைத்திருக்கோம், அந்த புள்ளியே பார்த்துக்கிட்டு இருந்தால் சமாதானம் வந்துருமா. எப்படி? அந்த புள்ளியை பார்த்துக்கிட்டு இருந்தால் சமாதானம் வந்துருமா. அப்போ இவர் என்ன கேட்டுறாரு, எல்லா ஓவியரையும் கூப்பிடுப்பா, என் தேசத்தில் இருக்கிற ஓவியர் எல்லாரையும் கூப்பிட்டு ஓவியம் வரைஞ்சி எடுத்துட்டு வாங்க, அதை பார்த்த உடனே எனக்கு சமாதானம் வந்துடணும் அப்படின்னு சொல்லி. ஆமென், சோத்திரம். எல்லாம் வரிகிறாங்க, நல்ல புல்வெளியை வரிகிறாங்க, அமைதலான நீர்நிலைகளை வரிகிறாங்க, நீரூற்றுகளை வரிகிறாங்க. இதெல்லாம் வரைஞ்சாலும் எல்லா இதையும் பார்க்குறாரு, சமாதானமே வரல. ஆனால் ஒருத்தன் வரைஞ்சதுல மாத்திரம் பயங்கர சமாதானம் வந்தது. என்ன தெரியுமா? அந்த பிக்சரில் என்ன இருந்ததுன்னு கேட்டால் ஆக்ரோஷமா ஒரு பெரிய நீர் ஊற்றுது, இடி மின்னல் அடிச்சுக்கிட்டு இருக்குது, ஆமென், மழை பயங்கரமா பெய்ஞ்சு கொண்டிருக்கிறது. ஆனா ஒரு மரத்தினுடைய கிளையில ஆமென் ஒரு குருவி முட்டையிட்டு அதன் மேல எந்த ஒரு சலனம் இல்லாம அமைதியா உட்கார்ந்துருக்கிற மாதிரி வரைஞ்சி வைத்தானாம். இதை பார்த்த உடனே அவனுக்கு பெரிய மன நிறைவு. இவ்வளோ காரியங்கள் சூழ்ந்து இருந்தாலும் இந்த குருவி மாத்திரம், சின்ன குருவி ஆமென், சலசலப்பு இல்லாம எந்த பயம் இல்லாம அமைதியாக உட்காந்துருக்குதே. இதுதாங்க ஆண்டவர் தருகிற சமாதானம் என்பதை புரிந்து கொண்டு கர்த்தரை நோக்கி பார்த்தான். அல்லேலூயா. இன்னைக்கு கர்த்தர் நான் சொல்றேன், ஆமென், பவுலும் சீலாவையும் அடிச்சு போட்டாங்க, தொழுமரத்துல மாட்டி வைத்துட்டாங்க. ஆமென். அப்படியும் அவங்களால எப்படி ஆண்டவரை துதிக்க முடிஞ்சது, எப்படி பாட முடிஞ்சதுன்னா தேவ சமாதானத்தினால் நிரப்பப்பட்டவர்களாக இருந்தாங்க. நீங்க ஜெபம் பண்ண ஆரம்பிங்க, அந்த பிரச்சனைகள் நேரத்திலே சந்தோஷமா இருப்பீங்க. ஒரு ஆமேன் சொல்லலாமே. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்களேன். 1 ராஜாக்கள் 4:24 வாசிக்கும் பொழுது நம்மளை சுற்றியும் சமாதானம் இருக்கணும். ஆமென், சோத்திரம். வாசிங்க 1 ராஜாக்கள் 4:24. நதிக்கு இப்புறத்தில் இருக்கிற திப்சா முதற்கொண்டு ஆசா மட்டும் உள்ளவைகள் எல்லாவற்றிலும் நதிக்கு இப்புறத்தில் உள்ள சகல ராஜாக்களையும் ஆண்டு வந்தான். சரி, அவனை சுற்றி எங்கும் சமாதானம் இருந்தது. அல்லேலூயா. எல்லாம் கரங்களை உயர்த்தி சொல்லிடுங்களாங்க. ஆமென். என்னை சுற்றிலும் சமாதானம் இருக்கணும் ஆண்டவரே. எங்க தமிழ்நாடு சுற்றிலும் சமாதானம் இருக்கணும் ஆண்டவரே. எங்க தேசம் சுற்றிலும் சமாதானம் இருக்கணும் ஆண்டவரே. என் வேலை ஸ்தலத்துல சுற்றிலும் சமாதானம் இருப்பதாக. ஆமென் சொல்லலாமே. எப்போ இது வரும்னு கேட்டா ஆமென், ஏசாயா 26:3
உம்மை உறுதியாய் பற்றி கொண்டிருக்கிற மனதை உடையவன், உண்மையே நம்பி இருக்கிறபடியால் பூரண சமாதானத்தோட என்ன பண்ணுவாரு? அந்த சமாதானத்தை காத்துக்கொள்ள கர்த்தர் கிருபை தருவார். கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க போகிற அந்த சகலவித சமாதானத்தை, பரிபூர்ண சமாதானத்தை, எல்லா சமாதானத்தை, தன்னுடைய சமாதானத்தை காத்து கொள்ளும்படி கர்த்தர் கிருபை பாராட்ட போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் எல்லா சகலவித சமாதானத்தினால கர்த்தர் உங்களை நிரப்ப போகிறார். ஹல்லேலூயா. எல்லாம் எழுந்து நிற்கலாமா? தேங்க்யூ ஜீசஸ். எல்லா விசுவாசத்தோடு, ஆமென், ஜெபத்தோடு ஹல்லேலூயா கர்த்தரை நோக்கி பாருங்க. ஹல்லேலூயா. ஆண்டு சொல்றாரு, என்னுடைய நாமம் என்ன தெரியுமா? யெகோவா ஷாலோம். ஹல்லேலூயா. நான் தான் சமாதானமே. என்ன சொல்றாரு ஆண்டவரே? நான் தான் சமாதானம். ஆண்டவரே, எனக்கு சமாதானத்தை தாரு ஆண்டவரே. அப்பா, என் பிள்ளைகளுக்கு திருமண காரியங்களை நான் வைத்திருக்கிறேன், அதில் நான் எடுத்து வைக்கிற முயற்சிகளில் சமாதானத்தை கட்டளையிடுவீராக. இந்த வேளையில் சமாதானத்தை கட்டளையிடுவீராக. என்னை சுகப்படுத்தி சமாதானத்தோடு என்னை அனுப்புவீராக. நான் விசுவாசிக்கிறேன், சமாதானத்தின் கர்த்தர் இந்த கூட்டம் முடிவதற்குள்ள அந்த சத்ருவின் வல்லமைகளை உங்கள் காலின் கீழே கர்த்தர் கொண்டு வர போகிறார். இந்த ஜெபித்து கொண்டிருக்கிற இந்த வேளையில கர்த்தர் கொண்டு வர போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆண்டு சொல்றதெல்லாம் ஒன்றே ஒன்றுதான். நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். ஜாதிகளுக்குள்ளே உயர்ந்திருப்பேன், பூமியிலே உயர்ந்திருப்பேன். சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அத்தனை பேரை கண்ணை மூடுங்க. Thank you Lord. Hallelujah. நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொண்டால் நலமாய் வாழ்ந்திடலாம். நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொண்டால் நலமாய் வாழ்ந்திடலாம். யெகோவா ஷாலோம், யெகோவா ஷாலோம், நான் தானே. சமாதானம் தருபவர் நான் தானே. யெகோவா ஷாலோம், யெகோவா ஷாலோம், நான் தானே. சமாதானம் தருபவர் நான் தானே. யெகோவா ரஃபா, யெகோவா ரஃபா, நான் தானே. சுகம் தரும் மருத்துவர் நான் தானே. யெகோவா ஷப்பா, யெகோவா ரஃபா, நான் தானே. சுகம் தரும் மருத்துவர் நான் தானே. நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொண்டால் நலமாய் வாழ்ந்திடலாம். நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொண்டால் நலமாய் வாழ்ந்திடலாம். ஒரு நிமிஷம் கரங்களை தட்டி, ஆண்டவரே, அப்பா, சமாதானத்தின் கர்த்தர் சீக்கிரமாய் சாத்தானை காலின் கீழே கொண்டு வருவார். எங்கள் குடும்பத்தில், எங்க ஊழியத்தில், எங்க தேசத்தில், எங்க வேலையில், எங்க பொருளாதார நிலைகளில் எந்த வல்லமைகள் போராடி கொண்டிருக்கிறதோ, எந்த வல்லமைகள் சமாதானத்தை கெடுத்து கொண்டிருக்கிறதோ, இந்த ராத்திரி வேளையில தானே எங்கள் காலின் கீழே அது வருவதாக. எங்கள் நசுக்கி போடத்தக்கதாக எங்கள் கால்கள் மேல ஒரு அபிஷேகம் வருவதாக. உச்சம் தலை முதல் உள்ளம் கால் வரையில ரத்தத்தின் வல்லமை பாய்வதாக. யெகோவா ரஃபாவின் வல்லமை பாய்வதாக. நீ சமாதானத்தோடு போ மகளே. ஓ, நீ வேண்டிக் கொண்டது எல்லாவற்றையும் நான் கொடுக்க போகிறேன். நீங்கள் நினைப்பதற்கு வேண்டுவதற்கும் அதிகமாய் கர்த்தர் செய்ய போகிறார். ஓ ரபா கபலபரியா. எதை குறித்து பயந்திருக்கலாம், எந்த அலைகள் எழும்பி கொண்டிருக்கலாம், மோதி கொண்டிருக்கலாம், எல்லா அலைகளுடைய மும்முரத்தையும் அடக்குகிறவர், ஓ ஜல பிரவாகத்தின் மேல வீற்றிருக்கிற ராஜா, ஓ ரபா கச்சிடபாலாகாரியா, உங்கள் நடுவில் எழுந்தருளுவாராக, எழுந்தருளுவாராக. ஒரு அமைதியை கட்டளையிடுவாராக. அந்த குறிப்பிட்ட பிரச்சனைக்கு ஒரு அமைதியை கட்டளையிடுவாராக. ஓ ரபா கஜடபாலாகாரியா. இயேசுவின் நாமத்தினாலே அந்த பெருங்க நீ அமைதலா இரு. அவர் சொற்படி கேட்கும் பெருங்காற்றே, நீ அமைதலா இரு. சகலவித சமாதானத்தினாலே அருமையான சபையை நிரப்புவீராக. சகலவித சமாதானத்தினாலே அன்பு குடும்பங்களை நிரப்புவீராக. சமாதானத்தினாலே, சகலவித சமாதானத்தினாலே ஆண்டவரே, ஒவ்வொரு வேலை ஸ்தலத்தை, ஒவ்வொரு வியாபாரத்தில் உம்முடைய சமாதானத்தை அவர்கள் காணும்படி கர்த்தர் கிருபை பாராட்டுவீராக. நாமம் யெகோவா ஷாலோம். அவனமா நீர் செய்ய போறதுக்காய் நன்றி ஆண்டவரே. உம்முடைய வார்த்தையை ஆண்டவரே இந்த நாளில் நீர் ஆசீர்வதித்து தந்தபடியால் நன்றி. கிருபை உண்டாகட்டும். அநேக சாட்சிகளை எழும்பத்தக்கதாக நீர் சுகப்படுத்தின சாட்சியோடு இந்த இடத்துல வந்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த கர்த்தர் உதவி செய்யுங்க. சமாதானம் உண்டாகட்டும்.
இயேசுவின் மூலம் பிதாவே ஆமென். கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணலாம்.